நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாதரே, வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே. நல்லா சத்தமா பாடலாமா? வாக்கு மாற உண்மை நாதரே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்லாவி அறிவூற்றுவே ஐயா, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்லாவி மாறி ஊற்றுவி. நல்ல கரங்களை ஏற்ற சொல்லாமா? இயேசுவே நீர் பெரியவர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர், இயேசுவே நீ நல்லவர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர் வல்லவர், வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்லாவி மாறி ஊற்றுவி ஐயா, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்லாவி மாறி ஊற்றுவி. நியாயத்திற்கால் நெருங்குகிறது, அவர் வர காலமாகுது. எத்தனை பேர் அவருடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? இந்த மாயமான இந்த உலகத்துல அவரே நம்ம நம்பிக்கை. அதை உணர்ந்து உற்சாகமாய் பாடலாமா? மீட்க மாட்டீரோ ஐயா, மாயலோகம் நம்பி மாண்டிடோ, மானிடரை மீட்க மாட்டீரோ. நல்ல கரங்களை எடுத்து சொல்லாமா? இயேசுவே நீர் பெரியவர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர், இயேசுவே நீ நல்லவர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர் வல்லவர், மாயலோகம் நம்பி மாண்டிடோ, மானிடரை மீட்க மாட்டீரோ ஐயா, மாயலோகம் நம்பி மாண்டிடோ, மானிடரை நீக்க மாட்டீரோ. ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? பண்டிகை நாள் சந்தோஷமே யார் பல்லையும் தெரியலையே. பண்டிகை நாளில் எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்னா அவ்வளோ நம்ம சந்தோஷமா இருப்போம்ல. இது ஆண்டவர் நம்மளுக்கு ஏற்படுத்தின பண்டிகை நாள். நம்ம சபையாக நம்ம சபை குடும்பங்களுக்கு அவர் கொடுத்த பெரிய கிருபை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதனால சந்தோஷமா நம்ம பாட போறோம். யாரை உயர்த்த போறோம்? அப்பாவை உயர்த்த போறோம். இயேசுவின் நாமத்தை உயர்த்த போகிறோம். நமக்காக எல்லாவற்றையும் வெற்றி சிறந்து அந்த நாமத்தை உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமா நம்ம கைகளை தட்டி பாட போகிறோம். ஆண்டவர் நாமம் மகிமைப்படட்டும். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான் இந்த கண்மலை ஆனவரை என்னை காக்கும் தெய்வம் நீரே. நல்லா கரங்களை தட்டி உற்சாகமா பாடலாமா? யாரும் சும்மா இருக்க கூடாது. எல்லாரும் கரங்களை தட்டி எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. சத்தமா பாடலாமா? எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சி நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. நல்ல கரங்களை சொல்லாமா? ஆராதனை உமக்கே. நல்ல கரங்களை அசைத்து ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. நல்ல கரங்களை அசைத்து உமக்கே. சத்தமா பாடலாமா? ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நம்முடைய உயிருள்ள நாட்கள் எல்லாம் நம்மை பாதுகாத்தாரே.
எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. நல்லா சத்தமா சொல்லாமா? என் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடு. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவே. நல்ல கரங்களை அசைத்து உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே அல்லேலூயா ஆராதனை இயேசுவுக்கே. நல்ல கரங்களை அசைத்து ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நல்ல கரங்களை தட்டி இதன் பலவீன நேரங்களில், நம்முடைய எல்லா பலவீன நேரங்களில் அவர் நமக்கு பலனாயிருந்தார். நம்ம எத்தனையோ நேரத்தில் சோர்ந்து போயிருக்கிறோம், ஆனால் அவர் வார்த்தையை அனுப்பி அவர் நம்மை பலப்படுத்தினாரு. இயேசுவே இயேசுவே நமக்கு பலன், இயேசு ராஜா தான் நமக்கு பலன். அதை உணர்ந்தவர்களாய் அவர் நாமத்தை உயர்த்தவர்களாய் எந்த பலவீன நேரங்களில் உம்மை, எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. சொல்லுமா? எந்த பலவீன நல்ல கரங்களை தட்டி இயேசு ராஜா, இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா பலனானே, எதற்கும் பயமில்லையே. எந்த பலவீனம், எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. நல்ல கரங்களை அசைத்து ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அவருடைய சிறகுகளால் நம்மை மூடிக்கொண்டாரே. ஒவ்வொரு நாட்களும் நம்ம வெளியே போகும்போது வரும்போதும் அவருடைய செட்டைகள் நிழலிலே நம்மை மூடிக்கொண்டார். அது எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். அதை உணர்ந்தவர்களாய் பாடலாமா? உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. நல்ல கரங்களை அசை சொல்லாமா? ஆராதனை உமக்கே. நல்ல சத்தமா ஆராதனை உமக்கே. நல்ல கரங்களை அசைத்து ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா ஆராதனை. எல்லா கரங்களையும் அசை சொல்லாமா? ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே,
நமக்கே. ரொம்ப ரொம்ப நல்லவரையா, ரொம்ப ரொம்ப நல்லவரையா, ரொம்ப ரொம்ப நல்லவரையா, ரொம்ப ரொம்ப நல்லவரையா. நல்லா ரொம்ப ரொம்ப நல்லவரையா. அவர் நம்ம வாழ்க்கையில நல்லவரா இருந்தாரு, எல்லா சூழ்நிலையும் நல்லவரா இருந்தாரு. நல்லா உற்சாகமா பாடலாம். நல்லவரையா, ரொம்ப ரொம்ப நல்லவரையா, ரொம்ப ரொம்ப நல்லவரையா, ரொம்ப ரொம்ப நல்லவரையா, ரொம்ப ரொம்ப நல்லவரையா. ஏசப்பா தான் நமக்கு நல்லவர். நல்லவரையா, ரொம்ப ரொம்ப நல்லவரையா. நல்லா உணர்ந்தவர்களாய் பாடலாமா? ரொம்ப நல்லவரையா, ரொம்ப ரொம்ப நல்லவரையா. நீங்க மட்டும் போதுமையா, நீங்க மட்டும் போதுமையா, நீங்க மட்டும் போதுமையா. அப்படியே இருக்கிற இடத்துல இருந்துக்கலாமா? இருக்கிற இடத்துல அப்படியே பாடிட்டு நீங்க மட்டும் போதுமையா, நீங்க மட்டும் போதுமையா, நீங்க மட்டும் போதுமையா. நல்ல கரங்களை தட்டி பாடலாமா? நீங்க மட்டும் போதுமையா, ரொம்ப ரொம்ப நல்லவரையா, ரொம்ப ரொம்ப நல்லவரையா, ரொம்ப ரொம்ப நல்லவரையா, ரொம்ப ரொம்ப நல்லவரையா. நல்ல கரங்கள் தட்டி பாடலாமா? ரொம்ப ரொம்ப நல்லவரையா. ஏசப்பா, எங்க வாழ்க்கையில நீங்க நல்லவரா இருந்திருக்கிறீர். நீர் மாத்திரம் தான் எங்கள் நல்லவரா இருந்திருக்கிறீர். அதை உணர்ந்தவர்களாய் நல்ல கரங்களை தட்டி ரொம்ப ரொம்ப நல்லவரையா. எல்லாமே நீதானையா, எல்லாமே நீதானையா, எல்லாமே நீதானையா, எல்லாமே நீதானையா. நல்ல உற்சாகமா சொல்லாமா? எல்லாமே நீதானையா, எல்லாமே நீதானையா, எல்லாமே நீதானையா, எல்லாமே நீதானையா. நீங்க மட்டும் போதுமையா. ஏசப்பா, நீங்க மட்டும் போதுமையா. உண்மையா சொல்றவங்க, நீங்க மட்டும் போதுமையா, நீங்க மட்டும் போதுமையா. அல்லேலூயா, நீங்க மட்டும் போதுமையா. உண்மையா உணர்ந்தவர்களாய் போதுமையா, நீங்க மட்டும் போதுமையா, நீங்க மட்டும் போதுமையா. ரொம்ப நல்லவரையா, ரொம்ப 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 நல்லவரையா. எனக்கு, என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைகளுக்கு வரையா, ரொம்ப ரொம்ப நல்லவரையா. அல்லேலூயா, ரொம்ப ரொம்ப நல்லவரையா, ரொம்ப ரொம்ப நல்லவரையா, ரொம்ப ரொம்ப நல்லவரையா, ரொம்ப ரொம்ப நல்ல கரங்களை அசை சொல்லமா? எல்லாமே நீதானையா. எல்லாரும் தேவாதி தேவனுடைய நாமத்தை உயர்த்துற பிள்ளைகள் மாத்திரம் எல்லாரும் கரங்களை அசைத்து எல்லாமே நீதானையா. அல்லேலூயா, எல்லாமே நீதானையா. ஏசப்பா, எல்லாமே நீதானையா, எல்லாமே நீதானையா, எல்லாமே நீதானையா. நீங்க மட்டும் போதுமையா, நீங்க மட்டும் போதுமையா. வேற யாரும் எங்களுக்கு வேண்டாம் சுவாமி, நீங்க மாத்திரம் போதும், நீங்க மாத்திரம் போதும் என்று தைரியமா சொல்றவங்க, நீங்க மட்டும் போதுமையா. அல்லேலூயா, நீங்க மட்டும் போதுமையா, நீங்க மட்டும் போதுமையா, நீங்க மட்டும் போதுமையா, நீங்க மட்டும் போதுமையா. நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, கண்களை மூடி
ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். எல்லாரும் வாய்களை திறங்க பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நீர் எங்களுக்கு நல்லவராய் இருந்திருக்கிறீர். இயேசுவே நீர் எங்களுக்கு வல்லவராய் இருந்திருக்கிறீர். எல்லாரும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரும் கண்களை திறக்க வேண்டாம். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி வாயை திறங்க பார்ப்போம். ஏசப்பா, இந்நாள் வரைக்கும் எங்களை பாதுகாத்து கொண்டீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை சுகமாய் பாதுகாத்து கொண்டீரே. அப்பா, நாங்கள் எப்பயோ மத்து போய்க்க வேண்டும் சுவாமி. எப்பயோ தகப்பன் எங்கள் குடும்பம் தகப்பன் நடு தெருவுக்கு வந்திருக்கணும் சுவாமி. ஆனால் நீர் உம் ரத்தத்தினால எங்களை கழுவி, அந்த பரிசுத்தமான இயேசுவின் ரத்தம் எங்களை கழுவி எங்களை பாதுகாத்து கொண்டது. ஹல்லேலூயா. எங்கள் குடும்பத்தை பாதுகாத்து கொண்டது. ஹல்லேலூயா. எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்து கொண்டது. உணர்ந்தவர்களா எல்லாரும் வாய்களை திறந்து அந்த தேவாதி தேவனை, ராஜாதி ராஜாதை, சர்வ வல்லமுள்ள தேவனை, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா. உங்களுடைய வலது கரத்தை உயர்த்துங்க பார்ப்போம். உங்க வலது கரத்தை உயர்த்துங்க பார்ப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி சுவாமி. இயேசுவே உமக்கு நன்றி சுவாமி. இயேசுவே உமக்கு நன்றி சுவாமி. இயேசுவே உமக்கு நன்றி சுவாமி. தகப்பனே, இந்த பண்டிகை நாட்களிலே தேவனே உம்மை துதிக்க வந்திருக்கிறோம் சுவாமி. உம்மை உயர்த்துகிற வந்திருக்கிறோம் சுவாமி. எல்லாரும் வாய்களை திறந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, எங்களை நிரப்புங்க சுவாமி. எங்களை நிரப்புங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Lord. Hallelujah. Hallelujah. எல்லாரும் வாய்களை திறந்து கரங்களை உயர்த்துங்க சுவாமி. கரங்களை உயர்த்துங்க பாப்போம். ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. இயேசு ராஜா உம் மாளிகையில். எல்லாரும் கண்களை மூடுங்க பாப்போம். ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரம் மறந்திருப்பே. சொல்லுமா. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. துயரம் மறந்திரு. உண்மையா சொல்றாங்க. இயேசு ராஜா, இயேசு ராஜாவும் மாளிகையில் பகலாய் அமர்ந்திருப்பே. இயேசு ராஜாவும் மாளிகையில் பகலாய் அமர்ந்திருப்பே. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரம் மறந்திருப்பே. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரம் மறந்திருப்பே. என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கு. கோட்டையே. உண்மை உணர்ந்தவர்களா சொல்லாமா. ஆராதனை உமக்கே. மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. எல்லாம் மறைவிடமே, என் முறைவிடம். நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுமா. ஆராதனை உமக்கே. ஆராதனை, ஆராதனை,
ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான். உண்மையா சொல்றவங்க சொல்லாமா? ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்குத்தான். மறுபடியும் சொல்லாம என்பலனே என்பலனே என் கோட்டையே ஆரா. உண்மையா சொல்றவங்க சொல்லாமா? என்பலனே என் கோட்டையே ஆராதனை மறைவிடமே மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே எல்லாம் மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை. நல்ல ரெண்டு கரங்களை வச்சு சொல்ல ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்குத்தான். இயேசுவுக்கு ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்குத்தான். எங்கும் நிறைந்த யெகோவா எலோகிம் ஆராதனை உமக்கே எங்கும் நிறைந்த யெகோவா எலோகிம் ஆராதனை உமக்கே எங்கள் நீதியே யெகோவா சிக்கேனோ ஆராதனை. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லமா? எங்கள் நீதியே யெகோவா சிக்கேனோ ஆராதனை உமக்கே. நல்ல ரெண்டு கரங்களை அசைத்து ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்குத்தான். நல்ல ஆசை சொல்லாமா? ஆராதனை ஆராதனை நல்ல சத்தமா ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான். ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான். ஆராதனை உண்மையா உணர்ந்து சொல்லுங்க பார்ப்போம். ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான். மறுபடியும் சொல்லாம என்பலனே என்பலன் தைரியமா சொல்லாமா? என் கோட்டையே ஆராதனை உமக்கே என்பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. என் உறைவிடமே ஆராதனை உமக்கே.
கேட்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, நீங்க போதும், நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கு. எத்தனை உணர்ந்து சொல்றீங்க? நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கு. நீங்க போதும், நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கு. உம்மால் கூடு, உம்மால் கூடு, எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். நீங்க போதும், நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கு. எபினேசரே, 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 இதுவரையில் உதவி. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி. எபினேசரே, 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 இதுவரையில். எபினேசரே, எபினேசரே, எல்லாம் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இதுவரைக்கும் வாழ்க்கையில உதவி எங்க இருந்துமே வராம இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு எபினேசரே, எபினேசரே அப்படின்னு கூப்பிடும் பொழுது கண்டிப்பா சொல்றேன், பரலோகத்திலிருந்து நமக்கு ஒரு ஒத்தாசை வரப்போகிறது. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே, இதுவரையில் உதவி நீரே, இதுவரையில் உதவி. எல்ரோயி, எல்ரோயி, எல்ரோயி,
முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு. எத்தனை உண்மையா சொல்றீங்க? எல்லாம் கணத்தை வந்து பாருங்களேன், எல்லாம் கணத்தை வந்து பாருங்க. இந்த உலகத்துல நம்மள உண்மையா நேசிக்கிறது ஒரு ஆள் கூட இல்லை. உண்மையா சொல்றேன், உண்மையா உங்க அப்பாவா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், ஏன் உங்க காதலியா இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், நம்ம உண்மையா நேசிக்கிறதுக்கு ஒரு ஜீவன் இருக்குன்னா அது பரலோகத்தில் இருக்கிற என் தேவன் மட்டுமே. எத்தனை உண்மையா சொல்றீங்க? ஐயா, நான் ஒன்றே ஒன்று சொல்றேன், இன்னைக்கு வந்திருக்கிற ஒருத்தரும் சாதாரணமான நாட்கள் கிடையாது. ஏதோ ஒரு சர்ச் டேக்கோ இல்லாட்டி ஏதோ ஒரு 2 பேர் வந்திருக்கிறாங்களோன்னு நீங்க கூடல. தேவன் உங்களை முன்குறித்து வைத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களை ஒவ்வொருத்தரையும் என்னுடைய உள்ளம் கையில வரைந்து வைத்திருக்கிறார். இல்லைன்னா என்னைக்கும் நம்ம செத்துருப்போம். அல்லேலூயா. இந்த உலகத்துல நம்ம இருந்திருக்கவே மாட்டோம். கருவிலேயே எத்தனை முறை நம்மளை கலைக்கிறதுக்கு பிசாசு பிளான் பண்ணவங்களுக்கு தெரியுமா? அல்லேலூயா. ஸ்கூலுக்கு போகும்போது எத்தனையோ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கணும். நான் நின்றுக்கவே கூடாது பிரதர். இந்த இடத்துல நிக்கிறதுக்கு என்னுடைய ஆண்டவருடைய கிருபை எனக்கு தேவைப்படுது. எத்தனை உண்மையா சொல்றீங்க? எனக்கு ஒன்னே ஒண்ணு தெரியும், நீங்க யாரும் வந்த ஒண்ணுமா திரும்பி போக போறது கிடையாது. ஆமீன் சொல்லி இருக்கணும். வேதனையோட வந்திருக்கலாம், கவலையோட வந்திருக்கலாம், கண்ணீரோட வந்திருக்கலாம், கஷ்டத்தோட வந்திருக்கலாம், நஷ்டத்தோட வந்திருக்கலாம், வியாதியோடு வந்திருக்கலாம், எவனாலையும் டாக்டராலேயே முடியாத காரியத்தையோடு வந்திருக்கலாம். ஆனா நீங்க போகும்போது ஒரு மறுரூபம் அடைந்து தான் போக போறீங்க. ஹல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அப்படியே கண்ணை மூடுங்க. வேற ஒன்றும் பார்க்காதீங்க தயவு செஞ்சு. இந்த முழங்கால் வலிக்குது பிரதர், எனக்கு என்னால் நிக்க முடியாது. இடுப்பு வலிக்குது பிரதர், என்னால் நிக்க முடியாதுன்றவங்களா தயவு செஞ்சு ஒன்று எந்திங்களேன். ரொம்ப நேரம் நிக்க முடியாது பிரதர் என்னால. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு மாத்திரை தரப்போகிறார். ஹல்லேலூயா. ஒரு இன்ஜெக்ஷன் தரப்போகிறார். இன்ஜெக்ஷன் வேணுன்றவங்க மட்டும் இருந்தீங்க. இல்லை பிரதர், நான் கடைசி வரைக்கும் நான் இடுப்பு வலியோட இருக்கிறது ஆண்டோடைய திட்டம். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு பிரதர். நான் குனியும் போது அப்படியே விண்ணு தெரிக்கும் பாருங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பிரதர். நான் முழங்கால் போடும் போது அப்படி முட்டி அப்படி இழுத்து பிடிக்குது பாருங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு உட்காந்துருங்க. ஒன்றும் தப்பு இல்லை. இல்லை பிரதர், இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில வியாதியே வரக்கூடாது அப்படின்றவங்க மட்டும் தயவு செஞ்சு நீங்க கண்ணை மூடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எபினேசரே, எபினேசரே, இதுவரை ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லட்டுமா? உங்களுக்கு எந்தெந்த இடத்துல வலிக்குதோ, எந்தெந்த இடத்துல பிரச்சனை இருக்கோ, உங்க பிள்ளைங்களா இருக்கலாம், ஒருவேளை நீங்க நான் சில ஒரு பையனை பார்த்தேன், நடந்து கூட்டு வரும்போதே முடியாம தான் வந்துருந்துச்சு. அவங்க அம்மா அந்த பையனோட தலையில கை வச்சுக்கோங்க. உங்க கணவரை முடியாம கூட்டு வந்திருக்கிறீங்களா, அவங்க தலைமையில கை வைங்க, கையை இறுக்கி பிடிங்க. ஒருவேளை வியாதியோடு இருக்கிறீங்களா, முடியலையா, டாக்டர் நாளைக்கு ஆப்ரேஷன் சொல்லியிருக்கிறாரா, பரவாயில்ல, அதுக்கு முன்னாடியே ஆண்டவர் ஆப்ரேஷன் பண்ண போறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நீங்க விசுவாசிக்கிறதுனால என் ஆண்டவர் அற்புதம் செய்ய மாட்டாரு. அவருக்கு தெரியும் நான் செஞ்சா என் பிள்ளை விசுவாசிக்கும். ஒன்ன பார்த்து செய்யறவர் இல்ல, அவரை பார்த்தா அவரு செய்யறவர். ஹல்லேலூயா. அப்படியே வியாதி இருந்துச்சுன்னா, இடுப்பு வலி, தலைவலி, கை வலி, கால் வலி, எந்த வலியா இருந்தாலும் பரவாயில்ல, கண்ணே தெரியலனாலும் பரவாயில்ல, காதே கேட்கலனாலும் பரவாயில்ல, காதுல கை வைங்க. ஓகேவா சிஸ்டர்? வைப்பீங்களா இல்லையா? முடியாதவங்க தயவு செஞ்சு அந்த இடத்துல கை வச்சு அப்படியே எபினேசரே என்ன போறோம், உதவி பரத்திலிருந்து வரப்போகுது. வீட்டுல இருந்து உதவி வராட்டியும் இங்க இருந்து திதிப்பலி மேல போச்சுன்னா மேல வந்து கண்டிப்பா வரும். எபினேசரே, எபினேசரே, இதுவரை உதவி. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே, இதுவரையில் உதவி நீரே.
உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூவே. ஆராதனை 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 எல்ரோயி 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 என்னை கண்டீரே. எல்ரோயி என்னை கண்டீரே, என்னை கண்டீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு. ஆராதனை 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 ஓ ஆராதனை ஆராதனை. நீங்க போதும், நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் உங்க சமூகம் எனக்கப்பா. விண்ணப்பத்தை கேட்பவரே, விண்ணப்பத்தை கேட்டவரே, நீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை நல்ல கையை தட்டி பாடுங்க பார்க்கலாம். சிலர் மேல தேவ கிருபை இறங்குறத நான் பார்க்கிறேன். விண்ணப்பத்தை கேட்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, நல்ல கையை தட்டி பாடும் போது உங்க வாழ்க்கையில் எதை எதெல்லாம் அசையணுமோ, எதை எதெல்லாம் என் ஆண்டவர் செய்யணுமோ, எதை எதெல்லாம் உங்களுக்கு ஒரு 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 விடுதலை தேவைப்படுகிறதோ ஆண்டவர் இப்பொழுதே செய்ய போகிறார். விசுவாசத்தோட எது நடந்தாலும் பரவாயில்ல, நடக்காட்டியும் பரவாயில்ல, கையை மட்டும் தட்டி பாடுங்க. பரலோகத்திலிருந்து ஒரு கிருபை இறங்கி கொண்டிருக்கிறது. சிலர் மேல சில அக்கினிகளை ஆண்டவர் போடுகிறத நான் பார்க்கிறேன். சில வியாதியஸ்தர்கள் மேல, இல்லாட்டி முடியாதவங்க மேல தேவ கிருபை இறங்குறத நான் பார்க்கிறேன். விண்ணப்பத்தை கேட்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, நல்ல கையத்தட்டுங்க. விடாதீங்க விடாதீங்க விடாதீங்க. உலகத்தில் இருக்கிற ஒருத்தனாலையும் நம்மளை வாழ வைக்க முடியாது. ஆனா இன்றைக்கு நீ ஆராதித்துக் கொண்டிருக்கிற நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிற தேவனால உன் வாழ்க்கையை மாற்ற முடியும். சிலர் மேல என் ஆண்டவர் சிலர் மேல தேவ கிருபை இறங்குறத நான் பார்க்கிறேன். ஓ glory glory glory. விடாதீங்க விடாதீங்க விடாதீங்க. ஐயா, ஒருத்தனால உனக்கு விடுதலை தர முடியாது. சீரியஸா சொல்றேன், என் வாழ்க்கையில அனுபவிச்சதுனால சொல்றேன். கூட பிறந்த அண்ணனால கூட உனக்கு ஒண்ணு செய்ய முடியாது. ஆனா என் ஆண்டவரால இன்னைக்கு உனக்கு பல காரியங்களை செய்ய முடியும். அல்ல கையை தட்டி விடாத விடாத விடாத. ஐயா, இன்றைக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு அசைவை நான் உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார். சீரியஸா சொல்றேன், ஆபரேஷன் பண்ணும் போது உனக்கு ஒண்ணும் தெரியாது. சில நேரங்களில் மயக்கமா இருக்கிற மாதிரி தான் தெரியும். நீ ஆபரேஷன் வந்து எழுந்திருக்கும் போதுதான் உனக்கு சுகமா இருக்கிறது நீ பாப்ப. சிலருக்கு ஒரு ஆபரேஷன் ஆண்டவர் பண்ணிட்டு இருக்கிறார். Yes Lord. சிலருக்கு ஒரு ஆபரேஷன் ஆண்டவர் பண்ணிட்டு இருக்கிறார். நல்லா கையை தட்டுங்க. விடாதீங்க விடாதீங்க விடாதீங்க. விண்ணப்பத்தை கேட்பவரே, glory glory
எனக்கு ஒரு விடுதலை வேணும்னு சொன்ன உடனே அப்பவே அவனுடைய வாழ்க்கையில அவனால சிந்தித்து கூட பார்க்க முடியாத ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்திருக்கிறார். ஐயா சீரியஸா சொல்றேன், தேவ மகிமை அளவில்லாமல் இறங்கி கொண்டிருக்கிறது. எனக்கு சீரியஸா சொல்றேன், ஒரு தேவ மகிமை சிலர் மேல விசேஷமா இறங்குறத நான் பார்க்கிறேன். Glory, 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 glory. Fill them, Lord. Fill them, Lord. Glory, 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 glory. இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். என்னென்னலாம் ஆண்டவர் செய்ய போறாரு எனக்கு ஒண்ணுமே புரியல. எதோ ஆண்டவர் செய்ய போற வாழ்க்கையில ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சீரியஸா சொல்றேன், ஒரு தேவ மகிமை அப்படியே இறங்குறத நான் பார்க்கிறேன். என்னால ஆக்சுவலா மைக்கை நேரம் கொடுத்துருக்கணும், ஆனா மைக்கை கொடுக்கறதுக்கு எனக்கு முடியல. ஹல்லேலூயா. ஏன்னா எனக்கு ஒண்ணே ஒண்ணு மட்டும் தெரியும், தேவ மகிமை இறங்கிருச்சுன்னா நம்ம எது கேட்டாலும் கிடைக்கும். உங்களுக்கு சொல்றது புரியுதான்னு தெரியல. தேவ மகிமை அப்படியே நம்ம மத்தியில உட்கார்ந்துருச்சுன்னா நம்ம என்ன கேட்டாலும் கிடைக்கும். ஹல்லேலூயா. சிஸ்டர் உங்களுக்கு பேக் பெயின் இருக்குல்ல சிஸ்டர், கை தூக்குங்க சிஸ்டர், 2 கை தூக்குங்க. எல்லோ கலர் சிஸ்டர் நீங்க தானே, என்ன பாருங்க, கை தூக்கு, 2 கை தூக்கு, 2 கை தூக்கு. உங்க மேல ஒரு தேவ கிருபை இறங்குறத நான் பார்க்கிறேன். ஃபில்ம் லா உங்க என்ன முடியும், இதோட உங்க வாழ்க்கை மாற போகுது. நீங்க நினைச்ச மாதிரி வாழ முடியல, ஆமா தானே, எதிர்பார்த்து சும்மா கை தூங்க, வலிக்கும் பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு நாள் தானே. உங்களுக்கு நான் ஒரு பயங்கரமான காரியங்களை செய்ய போகிறேன். இதே கடையாள ரொட்டியில எவெல்லாம் உங்களை கேட்பானோ, யார் யாரெல்லாம் உங்களை மதிக்காம இருந்தாங்களோ அத்தனை பேர் முன்னாடி உங்க தலையை மட்டும் அப்படி தூக்க போறோம். அப்படியே ஒரு கிருபை. அப்படியே வாங்கிக்கங்க பார்க்கலாம். அப்படியே தொடுங்க ஆண்டவரே. போதும், அவங்க 2 பேரும் அனுபவிச்சதெல்லாம் போதும். இதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையே மாறட்டும். Fill them, Lord. Fill them, Lord. அப்படியே இறங்கட்டும். Glory, glory, glory. Sister, அப்படியே கையை உதறுங்களேன், சும்மா கையை உதறுங்க, 2 காலை உதறுங்க. இப்படி குனிஞ்சு பாருங்க, பேக் பெயின் இருக்கான்னு பார்ப்போம். இல்லை சிஸ்டர், பரவாயில்லையா, சும்மா மட்டும் நீங்க எப்படி பார்த்துட்டு கையை தட்டிருக்கலாம் நேரம். சீரியஸாக சொல்றீங்க? கிளீனா இருக்கா? குனிய முடியுமா உங்களால? குனிய முடியுமா? ஃபர்ஸ்ட் முடியுமா? சும்மா குனிஞ்சு பாருங்க. இருக்கீங்க, சும்மா கையை தட்டிக்கலாமே. சீரியஸாக சொல்றீங்க? இல்ல நான் கூப்பிட்டதுனால, முன்னாடி கூப்பிட்டதுனால அப்படிலாம் ஒன்றும் இல்லைல்ல? சீரியஸாவா? ஏன் கூப்பிட்டேன்? ஆக்சுவலாக இதனால் நான் பண்ணக்கூடாது, அண்ணன் தான் எல்லாமே பண்ணணும். இது ஒரு சாம்பிள் நினைக்கிறேன். நாங்கள் போன ஒரு மாதத்துக்கு முன்னாடி அண்ணன் பேசிகிட்டு இருந்தோம். ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஆனால் அண்ணன் காரில் போயிட்டு இருக்கோம், பேசிகிட்டு இருந்தோம். அண்ணா நம்மளை கொண்டு ஆண்டவர் ஏதோ செய்ய போகிறாண்ணே அப்படின்னு உடனே சொன்னார், நீங்கள் வாங்க போகிறது அப்படின்னாரு.
எனக்கு ஒண்ணே ஒன்று தெரியுது, ஆண்டவர் நம்மளை கொண்டு ஏதோ செய்ய போகிறார். இது ஒரு சாம்பிள் தான், பின்னாடி வரும் பாருங்க. தேவா மாதிரி வாழ்க்கையில் நீங்க பயங்கரமா இருப்பீங்க. சீரியஸ். ஓகே, சரி போங்க. தேங்க்யூ. அப்படியே கண்ணை மூடுங்க பார்க்கலாம். அப்படியே ஆண்டவரே, மட்டும் எங்களோடு கூட இருந்த அதற்காக நன்றி. இனியும் கூட இருங்க, பேசுகிறதா மறைத்துக் கொள்ளுங்க. ஆனால் அவளோடு வந்திருக்கிறேன் அந்த வார்த்தையை கேட்கறதுக்காக. நீங்களாம் லோக்கல்ல இருந்து வந்திருக்கிறீங்க, கேட்டவே விட்டு தாண்டி வந்திருக்கிறேன். இனியும் நீங்க பலப்படுத்துங்க ஆண்டவரே. கிருபை தயவு எங்களோடு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். உட்காருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பானவர்களே, தூய யாக்கோபு ஆலயத்தினுடைய 33வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகை ஆசரிக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த நாளிலே நாம் எல்லாம் இந்த பண்டிகையை ஆசரிப்பதற்காக இந்த இரவிலே ஆயத்தப்படும்படியாக ஆண்டவர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். கொஞ்ச நேரம் ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்தவும், ஆண்டவரை ஆராதி, ஆண்டவருடைய வல்லமையை, விடுதலையை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். நம்மை ஆராதனை வேளையிலே, பாடல் வேளையிலே அருமையாக வழிநடத்தின அருமையான சகோதரர்களுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றியை சொல்லிக் கொள்ளுகின்றேன். ஆண்டவர் தொடர்ந்து உங்களை வல்லமையாய், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்த நான் வேண்டிக் கொள்ளுகின்றேன். அன்பானவர்களே, இந்த இரவிலே நாம் எல்லாம் அறிந்திருக்கிறபடி ஆண்டவருடைய வார்த்தையை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் ஜபத்தோடு தரிசனத்தோடு நம் மத்தியிலே அமர்ந்திருக்கிற, நமக்கு பிரியமான, நமக்கு அன்பான, நாம் அறிந்திருக்கிற, நம்மை அறிந்திருக்கிற அருமையான சகோதரர் திரு ஜான்சன் தாமஸ் அவர்களை நான் அன்போடு கூட வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அவருடைய அன்பு அது மிகப்பெரியது. அவர்கள் இந்த பண்டிகையிலே நாயத்த நாளிலே நம்மோடு பேச வேண்டும் என்று அழைக்கப்பட்ட பொழுது மகிழ்ச்சியோடு அவர்கள் கடந்து வந்திருக்கிறாங்க. சில ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர்கள் நம்மத்திலே வந்து ஆண்டவருடைய ஊழியத்தை அவர்கள் சிறப்பாக நிறைவேற்றினவர்கள். அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, கொஞ்சம் கேப் என்ன செஞ்சிடுச்சு, அதிகமாயிடுச்சு, பல ஆண்டுகளுக்கு பின்பாக நான் மீண்டும் வந்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். இந்த நாளிலும் ஆண்டவர் அழைத்து வந்ததின் நோக்கம் உண்டு. ஆண்டவர் நிச்சயமாக அவர்களை கொண்டு செய்ய நினைத்ததை செய்து முடிப்பார். அல்லேலூயா. அவர் என்ன பேசணும்னு நினைச்சிருக்கிறாரோ அவர் என்ன செய்வார்? நிச்சயமாய் பேசுவார். என்ன நமக்கு கொடுக்கணும்னு நினைச்சிருக்கிறாரோ அது நிச்சயமாக என்ன செய்வார்? கொடுப்பார். தம்முடைய ஊழியக்காரனுடைய நாவிலே அவருடைய வார்த்தையை தந்து, வல்லமையை தந்து இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை நடத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுதும் அருமையான அண்ணனை உங்கள் யாவரின் சார்பிலும் அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாளிலே அவர்கள் நமக்கு ஆசீர்வாதமாக ஆண்டவராலே வழிநடத்தப்படுவார்கள் என்று நான் நம்புகிறேன். இப்போது அண்ணனுடைய கரத்திலே நேரத்தை கொடுக்கிறேன். தொடர்ந்து அவர்கள் நம்மோடு கூட பேசுவார்கள். இந்த கூட்டத்திற்கு பின்பு இரவு உணவு எல்லாருக்கும் ஆயத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் உண்டு செல்ல உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகின்றேன். அதே போல இசை வாசித்த அன்புக்குரிய சகோதரர்களையும் நான் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றேன். அருமையான பாடல் பாடுகிற அண்ணனையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றேன். தொடர்ந்து ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அருமையான ஜான்சன் அண்ணன் இந்த நாளிலும் நாளை தினத்திலும் அவர்கள் நம்மோடு கூட இருந்து ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்றுவார்கள். 2 நாளும் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்க நாம் ஜபத்தோடு காத்திருப்போம். இப்பொழுது அண்ணனை அன்போடு நான் வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. எவ்வளோ சோகமாக இருக்கிறாங்க. சந்தோஷமாக இருக்கிறவங்களும் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா.
இல்லை பிரதர், ஆண்டவர் ரொம்ப ரொம்ப நல்லா வச்சிருக்கிறாரு எங்களை, அதனால் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். 2 கையும் உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். எத்தனை பேரோட வாழ்க்கையில் அவர் நல்லவராக இருக்கிறார்? இல்லை, நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் அவர் நல்லவராக இருக்கிறார். ஒருவேளை நம்ம மோசமானவங்களாக இருந்தால் கூட அவர் நம்ம வாழ்க்கையில் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? ரொம்ப நல்லவராகவே இருக்கிறார். ஒருவேளை ஒரு பெற்றோருக்கு விரோதமாக பிள்ளைங்க சில காரியங்களை செஞ்சுட்டா என்ன சொல்லுவாங்க? பெற்றோர் உடனே என் கண்ணுலேயே முழிக்காதன்னு சொல்லுவாங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் உள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? உடனே பிரிஞ்சிருவாங்க. நீ எனக்கு விரோதமான காரியத்தை செஞ்சுட்டு இதோட என் கண்ணிலே முழிக்காத, நம்ம இனிமேல் உன்னை பார்க்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சர்வத்தை ஆளுகிற தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. நம் மீது அன்பு செலுத்துகிற ஒரு தேவன். ஹல்லேலூயா. அவர் நம்மை நேசிக்கிறவர், நம் மீது அன்பு கூறுகிறவர். நீங்க எவ்வளவு பெரிய காரியங்களை செய்துட்டு வந்து இங்க உட்கார்ந்தாலும் தன்னுடைய பிள்ளையாய் அவர் பார்க்கிறவர். ஆமென். ஒரு சின்ன பிள்ளை ஏதாவது ஒரு சின்ன ஒரு தவறு செஞ்சிச்சுன்னா உடனே என்ன பண்ணுவாங்க? அவங்க அம்மா அதை பொத்தி பொத்தி அப்படியே கொண்டு போவாங்க. தகப்பனுடைய கை அந்த மேலே பிள்ளை மேலே பற்றக்கூடாதுன்னு. அந்த மாதிரி அனுதினமும் நம்மளை பாதுகாக்கிற ஒரு தேவன், நமக்கு ஒத்தாசை பண்ணுகிறவர், நம்ம மேலே கரிசனையாக இருக்கிற தேவன். எத்தனை பேருக்கு புரியுது? அவர் என் மேலே கரிசனையாக இருந்திருக்கிற நான் உணர்ந்திருக்கிறேன். அவர் என் மேலே அன்பாக இருக்கிற நான் உணர்ந்திருக்கிறேன். அவர் என்னை நேசிக்கிற நேசத்தை நான் உணர்ந்திருக்கிறேன். எல்லாரும் கைவிட்ட நேரத்தில், எல்லாரும் என்னை ஒரு விதமாய் பார்த்த நேரத்தில் அவருடைய கண்கள் மட்டும் என்னை வித்தியாசமாய் பார்த்துருக்கிறது. அவருடைய அன்பை நான் உணர்ந்திருக்கிறேன் பிரதர். அவர் எனக்கு பல நேரங்களில் உதவி செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு விசுவாசிக்கிறவங்க மட்டும் கரங்களை தட்டி நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். அவர் நமக்கு ஒத்தாசை அனுப்புகிற தேவனாயிருக்கிறது, நமக்கு உதவி செய்கிறவர். எல்லாரும் கைவிட்ட நேரத்தில், நம்ம எதிர்பார்த்த இடங்கள்ல இருந்தெல்லாம் உதவி வராத நேரத்தில் அவர் நமக்கு உதவி செய்கிறவரா இருக்கிறார். சிலர்லாம் சொல்லுவாங்கல்ல, எத்தனையோ இடத்துல தேடி பார்த்துட்டேன், எவ்வளோ பேரை தேடி பார்த்துட்டேன், யார் என்ன பண்ணல, எனக்கு உதவி செய்ய முன் வரல, என்னோட பெற்றோர்கள் எனக்கு உதவி செய்யலை, என் கூட பிறந்தவங்க எனக்கு உதவி செய்யலை, என் பிள்ளைகள் கூட எனக்கு உதவி செய்வதற்கு வரலை. ஆனால் எனக்கு ஒருத்தர் இருக்கிறாருங்க, அவர் எப்படியாவது ஒரு தூதனை அனுப்பி எனக்கு என்ன பண்றாரு? உதவி செய்ய தேவனா இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் அவர் போதுமானவராக இருந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லுகிற நிறைய இங்கே இருக்கிற ஒவ்வொருவராலையும் அதை சொல்ல முடியும். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் அவ்வளவு பெரிய நன்மைகள் அவர் செய்திருக்கிறார். அவ்வளவு பெரிய போராட்டத்திலிருந்து நம்மளை விடுதலை செய்திருக்கிறார். கொரோனா நாட்கள் எல்லாம் நம்ம கடந்து போகிற நேரத்தில் யாருமே இல்லாத சூழ்நிலைகள்ல அதில் பாதிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் தெரியும். ஆஸ்பத்திரியில் போய் படுத்து கிடப்பாங்க, யாரும் போய் என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியாது. எத்தனையோ கோடி கோடியா வச்சிருக்கிறவனுக்கு கூட ஒரு நம்பிக்கை கிடையாது. என் கூட யார் இருக்கிற, எனக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லை. இவ்வளோ காரியங்களை இவ்வளோ பேருக்கு நான் உதவி செஞ்சிருக்கிறேன், இவ்வளவு காரியங்கள் அவங்களுக்கு செஞ்சிருக்கிறேன், என் பிள்ளைகளுக்கு இவ்வளோ சொத்துக்களை சேர்த்து வச்சிருக்கிறேன், ஆனா எனக்கு தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் கூட இல்லையேங்கிற அளவுக்கு மன கசப்போடு கூட நிறைய பேர் தன்னுடைய வாழ்க்கை அப்படியே இழந்து போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா நம்மளெல்லாம் மீட்டு எடுத்து கொண்டு வந்திருக்கிறார், நமக்கு போதுமானவராக இருந்திருக்கிறார். எத்தனை பேருக்கு கொரோனா வந்து அது நமக்கு தெரியாதபடியே அதை தூக்கி ஆண்டவர் எடுத்து போட்டாருன்னு தெரியல. கொரோனா வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருந்தா கூட அவர் நமக்கு உதவி செய்கிற ஒரு தேவனாய், நமக்கு ஆதரிக்கிற ஒரு தேவனாய், நமக்கு போதுமானவராய், நம்ம பக்கத்துல இருந்து பயப்படாத மகனை நான் இருக்கிறேன்னு சொல்லி தேற்றுகிற ஒரு தேவனாய் இன்னைக்கு வரைக்கும் நம்மளை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு பாடுகள் வந்தாலும், எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும், எவ்வளவு துயரங்கள் வந்தாலும், எல்லாவற்றிலும் யார் மற்றவங்களுக்கெல்லாம் நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ, நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குதுங்க. இயேசு என் வாழ்க்கையில போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இல்ல, நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. என் வாழ்க்கையில இயேசு இருக்கிறார். உங்க வாழ்க்கையில இயேசு இருக்கிறாரா? இயேசு இருக்கிறாரா? இயேசு இருக்கிறாருன்னு சொல்றவங்க மட்டும் பக்கத்துல இருக்கவங்க ஒரு தட்டி சொல்லுங்க, இயேசு என் வாழ்க்கையில இருக்கிறாருன்னு சொல்லுங்க. நல்லா தான் தட்டி சொல்லுங்களேன். இல்ல, எங்களுக்கு எம்எல்ஏவை தெரியுமா? ரொம்ப சத்தமா சொல்லுவாங்க, ஏய் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற, எனக்கு அந்த எம்எல்ஏவை தெரியுமா அப்படின்வாங்க. அதை விட மேலானவர் நம்ம கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் மேலானவர் நம்ம கூட இருக்கிறார். உங்களுக்கு ஆதரவாய், உங்களுக்கு துணையாய். சிலர் வாழ்க்கையெல்லாம் கடந்து போகும்போது ஒரு கஷ்டமான சூழ்நிலை போயிட்டு இருக்கும்போது தான் அவங்களுக்கு தெரியும், எங்களுக்கு உதவி செய்வதற்கு யாருமே முன் வரல. கொஞ்சம் மட்டும் அவங்க கொஞ்சம் ஒத்தாசை பண்ணியிருந்தாங்கன்னா, கொஞ்சம் அவங்க எனக்கு உதவி செஞ்சிருந்தாங்கன்னா, என்னுடைய சகோதரன் கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நான் கொஞ்சம் வந்திருப்பேன் பிரதர். அவங்க மட்டும் கொஞ்சம் எனக்கு அந்த 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 பிஸ்னஸ்ல கொஞ்சம் அந்த டைம்ல சப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சிருப்பேன். அந்த ஊழியத்தில் அவங்க மட்டும் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா என்னோட வாழ்க்கை இப்படி மாறி இருக்கும். என்னுடைய குடும்பத்துக்கு, என்னுடைய பிள்ளையினுடைய காரியத்துக்கு, படிப்பின் காரியத்துக்கு அவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்க மட்டும் கொஞ்சம் ஒத்தாசை பண்ணியிருந்தாங்கன்னா என்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கை இப்படி மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எதிர்பார்த்த இடங்கள்
வராத ஒத்தாசைய, எதிர்பார்த்த இடங்கள்ல இருந்து வராத ஒரு உதவியை தேவன் நமக்கு செய்கிறவரா இருக்கிறார்ல. ஒரு சில நேரங்கள்ல எல்லாரும் தேடி ஓடுவாங்க பாருங்க, இங்க நமக்கு கிடைச்சிராதா உதவி, அங்க நமக்கு உதவி கிடைச்சிராதா, இவங்க நமக்கு இந்த காரியத்தை செஞ்சிட மாட்டாங்களா, அவங்க எனக்கு இந்த காரியத்தை செஞ்சிட மாட்டாங்களான்னு தேடி ஓடி அலைவாங்க. ஒரு பீரியட் வந்த உடனே சே யாரும் எனக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சோர்ந்து போய் நின்றுவாங்க. பார்த்துருக்கீங்களா? சோர்ந்து அவ்வளோதாங்க, யாரும் இல்லைங்க. சில மனிதர்களுக்கு அப்படிதான், யாரும் கிடையாது, அவர் மட்டும்தான் உதவி செய்கிறவராக இருக்கிறார், அவர் மட்டும்தான். இப்போ சிலருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இப்படி தான் ஒரு கேமை கொடுப்பார். என்ன செய்வார்னா, உங்களை யாரையும் உங்களுக்கு உதவி செய்ய விடவே மாட்டார். பார்த்துறீங்களா? பக்கத்தில் இருக்கிறவங்களாம் வந்து உதவி செஞ்சுட்டு போவாங்க, ஆனால் உங்களுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, உதவி செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவருக்கு ஒரு ஆசைங்க, என் பிள்ளைக்கு நான் தான் உதவி செய்வேன். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்குது? இது வரைக்கும் யாருமே நான் இது பேர எதிர்பார்த்தேங்க, அவங்க செய்வாங்க இவங்க செய்வாங்கன்னு பார்த்தேன், அவங்கெல்லாம் செய்யல அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், யார் செய்யலைன்னா பரவாயில்ல, அவர் உங்களுக்கு செய்வதற்கு வல்லமை உள்ளவர். அவர் உங்களை தேடி வருகிற ஒரு தெய்வமா இருக்கிறார். யார் உங்களுக்கு உதவி செய்யாத நேரத்தில் அவர் உங்களை என்ன பண்றாரு, தேடி வருகிற ஒரு தெய்வமா இருக்கிறார். சங்கீதம் 121:1 சொல்லுகிறது, எனக்கு ஒத்தாசை வரும், சொல்லுங்க, பர்வதங்களுக்கு நேரா என் கண்களை ஏறெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். எனக்கு ஒத்தாசை வரும், எங்க இருந்து வருது, அங்க பரத்துல இருக்கிறேன். தேவனாய கர்த்தர் எனக்கு என்ன பண்ணுகிறார், ஒத்தாசை அனுப்புகிறார். யார் எனக்கு செய்யறாங்களோ இல்லையோ, எனக்கு உதவி செய்வதற்கு ஒருத்தர் இருக்கிறாருங்க. எனக்கு உதவி செய்வதற்கு, என்னை தூக்கி எடுப்பதற்கு, நெருக்கத்தில் இருக்கிற எனக்கு விசாலத்தை உண்டு பண்ணுவதற்கு, குழியில இருக்கிற என்னை தூக்கி எடுப்பதற்கு ஒருத்தர் இருக்கிறார். என்னோட வாழ்க்கையில் அவர் போதுமானவராக இருக்கிறார். சிறு வயது முதல் நான் நம்பிக்கொண்டிருக்கிற ஒரு தெய்வம் எனக்கு இருக்கிறார். அவர் எந்த வியாதியா இருந்தாலும், எந்த பண கஷ்டமா இருந்தாலும், எந்த கடன் தொல்லையா இருந்தாலும், எல்லாவற்றிலும் இருந்து எனக்கு விடுதலை செய்வதற்கு அவர் ஒத்தாசையை அனுப்புகிற ஒரு தெய்வமா இருக்கிறார். ஒருவேளை கடன் பிரச்சனையில என் வாழ்க்கை மூழ்கி கொண்டு இருக்குது, அவ்வளவுதான், இனிமே என்னால் எந்திக்க, என் வாழ்க்கை அத்தோட முடிஞ்சிரும் போல இருக்கு, இந்த கடன்லயே மூழ்கிரும், இந்த வியாதியிலே என்னுடைய வாழ்க்கை மூழ்கிரும் போல இருக்குது, இந்த பிரச்சனைகள்ல என் வாழ்க்கை மூழ்கி அழிஞ்சிரும் போல இருக்குதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். யார் உனக்கு ஒத்தாசையை அனுப்புறாங்களோ இல்லையோ, உனக்கு ஒத்தாசையை அனுப்புகிற ஒரு தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த ஒலிபெருக்கின் மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற யாருடைய வாழ்க்கையில எந்த விதமான போராட்டத்துக்குள்ள நீங்க கடந்து கொண்டிருந்தாலும், நாளை தினத்துல என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, நாளைக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியல, என்னுடைய வாழ்க்கை இந்த மாதிரி கேள்விக்குறியா இருக்குது, எப்படி நான் மீண்டு வர போறேன்னு தெரியல, எல்லாம் என்னை நெருக்கி இருக்கிறது போல இருக்கு, என்னை சூழ்ந்து என்னுடைய ஜீவன் போகிற அளவில் என்னை ஒடுக்கி கொண்டிருக்கிறாங்க, இந்த பிரச்சனை என்னை வாட்டி வதைத்து கொண்டு, எப்படி நான் மேல வரப்போறேன்னு தெரியலங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா, என்னை விடுவிப்பதற்கு யாரும் இல்லை, எனக்கு சகாயம் பண்ணுவதற்கு யாரும் இல்லை, எனக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை, நீங்க யோசனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் சரி, இயேசு என்கிற நாமம் உள்ள ஒருவர் இருக்கிறார். உங்களை அதற்காகவே இந்த உலகத்துல வந்தவர், உங்களுக்காக ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்தவர், இதோ சதா காலங்களிலும் ஜீவிக்கிற தேவனாகிய கர்த்தர். நீங்க இயேசு என்கிற ஒரு வார்த்தை உச்சரிக்கும் பொழுது உங்கள் மத்தியில் அவர் தோன்றி விடுகிற ஒரு தேவனா இருக்கிறாருங்க. ஒரு அபாய குரலை போல தன்னுடைய பிள்ளை கூக்குரல் இடும் பொழுது அந்த இடத்துல என்ன பண்ணுகிறார், தேவனாகிய கர்த்தர் வருகிறவரா இருக்கிறார். இயேசுவை பற்றி அறியாத ஒரு மகள் தான் அந்த ஆகார். இயேசுவுக்கும் அவளுக்கும் சம்பந்தம் கிடையாது, சர்வத்தி மாளுகிற தேவனுக்கும் அவளுக்கு என்ன கிடையாது, சம்பந்தமே கிடையாதுங்க. ஒரு சம்பந்தமும் கிடையாது. அவர் யாருன்னு அவளுக்கு தெரியாது. அவ ஆபிரகாம் வீட்டுல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா, அவனுக்கு பிள்ளை இல்லாம இருந்துச்சு. நமக்கு உதவி செய்வதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறவரா இருக்கிறாருங்க. தேவனை பற்றிய ஒரு அறிவு கிடையாது அவளுக்கு சர்வத்தி மாளுகிறவரை பற்றி தெரியாது. அவ ஒரு வீட்டில் அடிமையா இருந்தா, அவளுக்கும் தெய்வத்துக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு இடத்துல வளர்க்கப்பட்டவள் அவளுடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் கல்யாணம் பண்ணி வச்சாங்க, எல்லாம் நடந்துச்சு. அவனுடைய கணவன் என்ன பண்ணா, வனாந்தரத்துக்கு விரட்டி விட்டுட்டான். அந்த வனாந்தரத்துல அவளுக்கு உதவி செய்வதற்கு யாரும் கிடையாது. அப்படி அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறா. அவ யாரெல்லாம் எதிர்பார்த்தாலோ தெரியல. ஒருவேளை அவளை தேடுவதற்கு ஆட்கள் கிடையாது.
அவளை தேடி இவ்வளவு நேரம் ஆகார் இங்கே தானே இருந்தா, எங்கே போனா அப்படின்னு அவளை யாரும் தேடி வரலை. ஆகாருடைய சூழ்நிலை அறிந்தவர்கள் யார் அந்த இடத்துல கிடையாது. அவளுக்கு கரிசனை உள்ளவர்களை அவள் மேலே இறக்கப்படுவதற்கு ஆட்கள் கிடையாது. அவளுக்கும் தெய்வத்துக்கும் சம்பந்தமே கிடையாதுங்க. அவள் பாட்டுக்கு வனாந்தரத்தில் சுற்றி திரிந்து கொண்டு இருக்கிறா. அவ்வளவுதான் அவளுடைய வாழ்க்கை முடிய போகுதுங்கிற ஒரு சமயத்தில் அவள் என்ன வார்த்தை சொன்னாலும் தெரியலைங்க. ஆனால் சர்வத்தி மாளுகிற தேவனாய கர்த்தர் அந்த பிள்ளையினுடைய கூக்குரலை கேட்டாலாம். அவருடைய கூக்குரலை அவர் கேட்கிறவராக இருக்கிறார். வானத்திலிருந்து அவளோடு கூட பேசுகிற ஒரு தெய்வமாக இருக்கிறாருங்க. அவரை அறியாத ஒரு மகளுக்கு, அவரை தெரியாத ஒருத்திக்கு அவர் என்ன பண்ணுகிறார், அவளோடு கூட பேசும்படிக்கு, அவளை விடுதலை செய்யும்படிக்கு, அந்த வனாந்தரத்தில் அவளை காப்பாற்றும்படிக்கு அந்த இடத்துல இறங்கி வந்த தேவன். நீ எந்த வனாந்தரத்தில் நீ நடந்து கொண்டிருந்தாலும் சரி, எவ்வளவு மோசமான பாதையில் நீங்க நடந்து போய் கொண்டிருந்தாலும் சரி, எவ்வளவு மரண இருளின் பள்ளத்தாக்குகளுக்குள்ள நீங்க போய் கொண்டிருந்தாலும் சரி, உங்களோடு கூட ஒருவர் வருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க ஒரு வார்த்தை மட்டும் கூப்பிடுங்களேன், இயேசுவேன்னு சொல்லி பாருங்க. அவர் உங்கள் மத்தியில வருகிறவராக இருக்கிறார். உங்க வீட்டுக்குள்ள வருகிறவராக இருக்கிறார். உங்களை தேடி வருகிற ஒரு தெய்வமா இருக்கிறாருங்க. உங்களுடைய கரத்தை பிடித்து தூக்கி விடுகிற ஒரு தெய்வமா இருக்கிறார். பயப்படாதே திகையாதே என்று சொல்லுகிற ஒரு தேவனா இருக்கிறாருங்க. அவரை போல ஒரு நல்ல தேவன் உலகத்துல சொல்லுங்க கிடையாது. 38 வருஷமாய் அந்த பெரும் அந்த பாடுகளோடு கூட எப்பொழுது அந்த பெதஸ்தா குளத்தை தேவதூதன் வந்து கலக்குவான், நான் எப்போ போய் இறக்குவேன்னு சொல்லி இறங்கி எனக்கு சுகமாகும்னு சொல்லி அந்த வியாதியோடு இருக்கிற மனுஷன் ஒவ்வொரு நாளும் அந்த குளத்தை என்ன பண்ணிட்டு இருக்கிறான், பார்த்து கொண்டு இருக்கிறான். ஒருவேளை ஒரு 30 வயசுல போயிருந்தானா இன்னைக்கு போய் இறங்கிடல, நாளைக்கு போய் இறங்கிடலான்னு ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறான். எப்படா அந்த குளம் கலங்கும், நான் போய் அதில் போய் இறங்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. ஒரு நாள் போச்சு, 2 நாள் போச்சு, 1 வாரம் போச்சு, 2 வாரம் போச்சு, நாட்கள் கடந்துகிட்டே இருக்குது. இவனுக்கு பின்னாடி வியாதியோட வராங்க. அவனை தூக்கி கொண்டு போய் அந்த குளத்துக்குள்ள போட்டோன்னு அவன் சுகமாகி நடந்து போய்கிட்டே இருக்கிறான். அவர்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அவனை சுற்றிலும் சுற்றி பார்க்கிறான். எல்லா இடமும் அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது. ஆனா அவனுக்கு உதவி செய்வதற்கு யாரும் கிடையாது. அவன் சொல்லுகிறான், என்னை கொண்டு போய் அந்த இடத்துல போடுவதற்கு யாரும் கிடையாது, என்னை விசாரிப்பதற்கு ஆட்கள் கிடையாது, எனக்கு உதவி செய்வதற்கு ஆட்கள் கிடையாதுன்னு அவனுடைய மன குமுறலை அவன் வெளிப்படுத்துகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அவனுக்கு உதவி செய்வதற்கு யாருமே கிடையாதுங்க. அந்த மாதிரி தான் அவன் இந்த இடத்துல படுத்து கொண்டு இருக்கிறான். அவன் படுத்து அங்க இடத்துல அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பான். தேவதூதன் வந்து அந்த குளத்தை கலக்குவாரு. இவன் இப்படியே தடுமாறி அப்படியே தவண்டுகிட்டு இப்படி ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்குள்ள வேகமா போய் ஒருத்தன் விழுவான். அவனுக்கு சுகமாயிரம் போய்கிட்டே இருப்பாங்க. இந்த காரியத்தை அவன் பார்த்து பார்த்து பழகி போனானுங்க. காலங்கள் கடந்து போக அவனுடைய இருதயத்துக்குள்ள அந்த வியாகுலங்கள் அதிகமாயிடுச்சு. அவனே வருத்தி கொள்கிறான், எனக்கு உதவி செய்வதற்கு யாரும் கிடையாது, எனக்கு உதவி செய்வதற்கு யாருமே கிடையாது, என்னை இந்த பிரச்சனையில இருந்து விடுதலை செய்வதற்கு யாருமே கிடையாது, என்னை தூக்கி எடுப்பதற்கு யாருமே கிடையாது, எனக்கு ஒத்தாசை பண்ணுவதற்கு யாருமே கிடையாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவன் வந்துட்டான். அவன் தினமும் அந்த இடத்துல படுத்து கிடக்கிறான். அவனை விசாரித்து அவனுக்கு உணவு கொடுப்பதற்கு ஆட்கள் கிடையாது. அவன் அப்படியே சோர்ந்து போனவனாய் கிடக்கிறாங்க. ஒருவேளை பல வருடங்களா எதிர்பார்த்து இன்னும் எனக்கு ஒத்தாசை வரல, இன்னும் எனக்கு உதவி வரல, இன்னும் என்னை விசாரிப்பதற்கு யாரும் வரல, இன்னும் என்னை தூக்கி எடுப்பதற்கு யாரும் வரல அப்படின்னு நீங்க யோசனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இத்தனை வருஷமாய் பாடுகளோடு அனுபவித்து கொண்டிருந்த அந்த வியாதியஸ்தனுக்கு சர்வத்தி மாளுகிற தேவனாய கர்த்தர் இயேசுவானவர் அந்த இடத்துக்குள்ள கடந்து போகிறார். அந்த பெதஸ்தா இடத்துக்குள்ள அவர் கடந்து போகும் பொழுது எத்தனையோ வியாதியஸ்தர்கள் இருந்தாங்க, எத்தனையோ வியாதிக்காரங்க இருந்தாங்க. அவங்க கூடலாம் ஒருத்தங்க இந்த ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போயிருக்கிறீங்களா இல்லையா? போயிருக்கீங்களா? பரவாயில்ல, நிறைய பேர் ஆஸ்பத்திரிக்கு போகாம இருக்கிறீங்களே. இல்லைங்க, நீ வியாதியோட போகணும்னு சொல்லலை, யாரையும் பார்க்கறதுக்காக போயிருக்கிறீங்களா? விசாரிக்க போயிருக்கிறீங்களா? அந்த வியாதிக்காரங்களை பார்க்கறதுக்கு என்னெல்லாம் கொண்டு போவீங்க சொல்லுங்க? ஐயா, எதையும் கொண்டு போக மாட்டோம். கையை வீசிக்கிட்டு இப்படியே போய் ஆண்டவர் சுகத்தை தருவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவோம். அப்படியா? இல்லை, பழங்கள்லாம் எடுத்துகிட்டு போவீங்களா இல்லையா? என்னெல்லாம் எடுத்துகிட்டு போவீங்க சொல்லுங்கம்மா? ஆப்பிள், சீத்தாப்பழம்மா, மாதுளை, இல்லை ஹார்லிக்ஸு, இந்த மாதிரிலாம் என்ன பண்ணுவோம், எடுத்துக்கிட்டு போய் பார்ப்போம். அவங்கள பார்த்து விசாரித்து கவலைப்படாதீங்க அப்படிலாம் சொல்லி அவங்க என்ன பண்ணுவோம், ஒரு ப்ரேயர்லாம் பண்ணி விட்டுட்டு வருவோம். இல்லை, ஒரு வேளை சிலர்லாம் இருக்கிறாங்க, நல்லா போய் விசாரிக்கிற மாதிரி விசாரிப்பாங்க. கேட்குதா? எல்லாத்துக்கும் நல்லா போவாங்க. அப்படியா பிரதர்,
இப்படி உங்களுக்கு வந்துருச்சு பிரதர், எவனுக்கெல்லாமோ எப்படியா இருக்கிறான், உங்களுக்கு இப்படிலாம் வந்திருக்க கூடாது பிரதர் அப்படின்னு சொல்லி கடவுளை அவங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை சுகப்படுத்திடுவார் பிரதர் அப்படின்னு அழுதெல்லாம் ஜோம் பண்ணிட்டு பின்னாடி வருவாங்க. இப்போ பார்த்துருக்கீங்களா இல்லையா? 3-4 பேரை போவாங்க, ரொம்ப கரிசனையாக ஜெயிப்பாங்க, கரிசனையாக பேசுவாங்க. இப்படி அந்த இடத்த விட்டு காலி பண்ணி வந்த உடனே நல்லா வேணும்டா அவனுக்கு. என்னங்க தெரியாத மாதிரியே இருக்கிறீங்களே, நல்லா வேணும், அவன் செஞ்சதுக்கு தான் அது வந்து சொல்லுவானா இல்லையா? சொல்லுவாங்கங்க, சொல்லுவாங்க இல்லை? அப்போது இந்த மாதிரி கரிசனை உள்ள ஆட்கள்லாம் நம்ம மத்தியில் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்படியாய் உதவி செய்கிறவர்கள் ஏராளமானவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் எங்கள் அப்பா ஒருத்தர் இருக்கிறாருங்க, அவர் உண்மையாகவே கரிசனை உள்ள தேவன். இல்லை, ஒவ்வொரு பெட்டையும் நீங்கள் பார்க்கும்பொழுது அங்கே 2-3 பேர் சூழ்ந்து இருப்பாங்க. அவனுடைய தாய் தகப்பன், அவனுடைய பெற்றோர், இல்லாட்டி அவனுடைய கூட பிறந்தவங்க யாராவது என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த வியாதியஸ்தனுக்கு சோறு ஊட்டிகிட்டு இருப்பாங்க, ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பாங்க, காலை தொடச்சி விட்டுக்கிட்டு, கையை தொடச்சி விட்டுக்கிட்டு, ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு வியாதியஸ்தனும் ஒவ்வொரு பெட்டில் இருக்கும்போது போய் ஒவ்வொருத்தர் பக்கத்தில் நின்று ஏதோ ஒன்று செஞ்சுட்டு இருப்பாங்க. சில பெட்டில் பார்த்தீங்கன்னா ஆளே இருக்க மாட்டான், அவன் மட்டும் அனாதையை போல படுத்து கிடப்பான். பார்த்துருக்கீங்களாங்க? அவனை உதவி செய்வதற்கு யாரும் கிடையாது, அவனை தேற்றுவதற்கு ஆட்கள் கிடையாது, அவனை விசாரிப்பதற்கு ஆட்கள் கிடையாது, அப்படியே கிடப்பாங்க. சிலருடைய குடும்பத்திலலாம் பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி கூட பிறந்தவங்க அவ்வளோ பேர் இருப்பாங்க. அவன் கஷ்டத்தில் உதவி செய்வதற்கு ஒருத்தன் கூட வரமாட்டான், ஒருத்தன் கூட வரமாட்டான். அவனை தூக்கி எடுப்பதற்கு ஒருத்தன் கூட வரமாட்டான். வேணும்னா ஏறவனை காலை இழுத்து விடுறதுக்கு வேணா ஆட்கள் இருக்கிறாங்க, நம்ம ஊரில் இருக்கிறாங்களா இல்லையா? நிறையாவே இருப்பாங்க. கொஞ்சம் செழிப்பாக வர மாதிரி அப்படி கொஞ்சம் மேலே ஏறினீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, காலை பிடிச்சி இழுத்து விடுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் பள்ளத்துக்குள்ளே கிடக்கிறவனை தூக்கி விடுறதுக்கு ஆட்கள் கிடையாது. அவன் தனிமையில் கிடக்கிறது போல கிடப்பான். அதை பார்க்கறதுக்கே நமக்கு எப்படி இருக்கும், பரிதாபமாக இருக்குங்க. இங்கே ஒரு வியாதியஸ்தன் அப்படி தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், தனிமையில் கிடக்கிறான். அவனை விசாரிப்பதற்கு யாரும் கிடையாது. இயேசு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, எத்தனையோ வியாதியஸ்தர்கள் இருக்கிறாங்க. அந்த இடத்துக்குள்ளே கடந்து போகிறார். கடந்து போகும்போது அங்கே ஒரு வியாதியோடு இருந்திருப்பான், அவனை சுற்றி ஒரு 4 பேர் இருந்திருப்பாங்க. இங்கே ஒருத்தன் ஒரு வியாதியோடு இருக்கான், அங்கே சுற்றி ஒரு 4 பேர் இருந்திருப்பாங்க. எல்லாம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லாம் அங்கங்கே ஒருத்தர் இருக்கிறாங்க. அவர் நேராக போனார். 38 வருஷமாக வியாதியோட ஒருத்தங்க படுத்து கிடக்கிறாங்க. அவனை விசாரிக்கிறதுக்கு யாரும் கிடையாது. அவனை சூழ்ந்த ஒருத்தனும் நிற்கலை, ஒன்றும் இல்லை, அவன் பாட்டு படுத்து கிடக்கிறான். நேராக அங்கே போனார், அவனை போய் பார்த்தார், அவனோடு கூட பேசுகிறார். அவனை கரிசனையோடு கவனிக்கிற ஒரு தெய்வமாக இருக்கிறார். இன்னைக்கு எந்த இடத்துல நீங்கள் உட்கார்ந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருந்தாலும் உங்கள் மேலே யார் கரிசனையோடு இருக்கிறாங்களோ இல்லையோ, யார் உங்களை விசாரிக்கிறாங்களோ இல்லையோ, இயேசு உங்களை விசாரிக்கிற ஒரு தெய்வமாக இருக்கிறாருங்க. இயேசு உங்களை விசாரிக்கிற ஒரு தெய்வனாக இருக்கிறார். பரத்தில் இருந்து உங்களுக்கு ஒத்தாசையை அனுப்புகிற ஒரு தேவனாக இருக்கிறார். 38 வருஷமாக படுத்து கிடக்கிறான். அவன் இயேசுவின் இடத்துல சொல்லுகிறான், ஆண்டவரே எனக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை. தேவதூதன் வந்து அந்த குளத்தை கலக்கிறான். நான் முந்தி போய் இறங்கலாம்னு நினைக்கிறேன், ஆனால் என்னை தூக்கிக்கிட்டு போகிறதுக்கு ஆட்கள் கிடையாது, எனக்கு உதவி செய்வதற்கு யாருமே கிடையாது. 38 வருஷமாக நான் எதிர்பார்க்குறேன், எனக்கு உதவி செய்வதற்கு ஒரு மனுஷன் கூட முன் வரலை. 38 வருஷமாக நான் எதிர்பார்க்குறேன், ஒருத்தன் கூட முன் வரலை எனக்கு உதவி செய்வதற்கு. ஒருவேளை இந்த கலக்கத்தோடு நீங்கள் இருந்தீங்கன்னா, இத்தனை வருஷமாக எனக்கு உதவி செய்வதற்கு யாருமே வரலை, 15 வருஷமாக இந்த வியாதியோடு இருக்கிறேன், எனக்கு உதவி செய்வதற்கு யாரும் கிடையாது, இந்த பண கஷ்டத்தோடு நான் இருக்கிறேன், எனக்கு உதவி செய்வதற்கு யாருமே கிடையாது, இந்த போராட்டங்களோடு நான் இருக்கிறேன், எனக்கு உதவி செய்வதற்கு யாருமே கிடையாது. ஐயா, இப்படிப்பட்ட ஒரு மகா பெரிய ஒரு 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 மோசமான காரியத்திற்கு அடிமைப்பட்டவளாக இருக்கிறேன். இதில் இருந்து என்னை தூக்கி எடுப்பதற்கு யாருக்கும் பலன் கிடையாது, யாரும் முன் வரலை. என்கிட்ட இருக்கிற இந்த மோசமான பழக்கங்களை பார்த்து என்னை உதறி தள்ளுவதற்கு, உதாசீனப்படுத்துவதற்கு, என்னை கேவலமானவனாய் பார்ப்பதற்கு ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனால் என்னுடைய இருதயத்தை அறிந்து என்னை விசாரிப்பதற்கு யாரும் வரலை, எனக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை. உண்மைதான், நான் மோசமானவனாக தான் இருக்கிறேன், உண்மைதான், நான் மோசமான ஒரு ஆளாக தான் இருக்கிறேன். ஒருவேளை குடி போதையில் நான் அடிமைப்பட்ட ஒருவனாக இருக்கிறேன், ஒருவேளை போதை வஸ்துக்களில் நான் அடிமைப்பட்ட ஒரு மனுஷனாக இருக்கிறேன், இல்லைன்னா ஏதோ ஒரு காரியத்திற்கு அடிமைப்பட்டவன் போல நான் இருந்து கொண்டிருக்கிறேன். அதனால் எல்லாரும் என்னை உதாசீனப்படுத்துகிறாங்க, என்னை கேவலமான கண்களோடு என்னை பார்க்குறாங்க, என்னை பார்த்தாலே கேவலமாக பார்க்கறது போல
பார்க்குறாங்க. என் வாழ்க்கையில் நான் கஷ்டத்தின் மேல் கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால என்னை எனக்கு ஒரு கேவலமான ஒரு ஜந்துவை பார்க்கறது போல பார்க்குறாங்களே தவிர என்னை விசாரிப்பதற்கு யாருமே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களை விசாரிப்பதற்கு எல்லாவற்றிலும் மேலான ஒருத்தர் இருக்கிறாருங்க. நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா போதும், உங்களை விசாரிப்பதற்கு அப்படியே இறங்கி வருகிற ஒரு தெய்வமாக இருக்கிறார். இங்கே 38 வருஷமாய் படுத்து கொண்டிருக்கிறவன்கிட்ட போய் ஆண்டவர் விசாரிக்கிறார். அவனை தூக்கி எடுக்கிறார். அவன் துள்ளி குதித்து நடந்து போகிற ஒரு பார்க்கிறோம். அவர் மேலான ஒரு தேவனுங்க, ஒரு தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க வாழ்க்கையில் இன்னைக்கு அவர் கடந்து வர போகிறார். என்ன பிரச்சனையா இருக்கட்டுமே, என்ன போராட்டமா இருக்கட்டுமே, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அதிசயங்களை செய்ய போகிறார். அவர் உங்களை தேடி வந்திருக்கிற ஒரு தேவனா இருக்கிறார். அவர் உங்களுக்கு ஒத்தாசையை அனுப்புகிற ஒரு மகா பெரிய ஒரு தேவனா இருக்கிறாருங்க. யாரும் எனக்கு உதவி செய்வதற்கு முன் வரல. யோசபாத் என்கிற ஒரு ராஜா இருக்கிறான். வாழ்க்கையில மகா பெரிய ஒரு மோசமான ஒரு சூழ்நிலைகளுக்குள்ள அவன் கடந்து போய் கொண்டு இருக்கிறான். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 2 நாளாகமம் 20 12வது வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக எங்களுக்கு பலன் இல்லை. எங்களுக்கு விரோதமாய் இருக்கிற இந்த காரியத்துக்கு முன்பாய் போராடுவதற்கு எங்களுக்கு என்ன இல்லை? பலன் இல்லை. எனக்கு இருக்கிற இந்த வியாதிக்கு நான் செலவு பண்ணி பார்ப்பதற்கு எனக்கு பலன் இல்லை. இந்த பிரச்சனையிலிருந்து மேலே வருவதற்கு எனக்கு பலன் இல்லை. என்னை தூக்கி விடுவதற்கும் யாருமே கிடையாது. இதை சமாளிப்பதற்கு எனக்கு பலன் இல்லை. இந்த போராட்டத்தை சமாளிப்பதற்கு எனக்கு பலன் இல்லை. இவர்களை சமாளிப்பதற்கு எனக்கு பலன் இல்லை என்று அவன் புலம்பி சொல்றான். அடுத்த வாசிங்க. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. நான் என்ன செய்யணும்னே தெரியல சுவாமி அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுகிறான். நான் என்ன செய்யறது? நான் எப்படி இதுல இருந்து வெளியே வர போறேன்? இவ்வளவு போராட்டங்கள் சூழ்ந்து இருக்குதே, நான் என்ன செய்ய போறேன்னே எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி அவனுடைய சூழ்நிலை இருக்குது. இங்க எத்தனை பேர் அந்த சூழ்நிலையோடு இருக்கிறீங்கன்னு தெரியல. என்ன பண்றதுன்னே தெரியல பிரதர், எப்படி இதை சரி பண்றதுனே தெரியல. என் மகனோட என் மகளோட நானும் போராடி பார்க்குறேன். இந்த இன்னைக்கு சரியாயிருவான், நாளைக்கு சரியாயிருவான், இன்னைக்கு அவன் வாழ்க்கை செழிப்பாயிரும், நாளைக்கு வாழ்க்கை சரியாயிரும். எல்லா பிள்ளைகளும் நல்லா தான் இருக்கிறாங்க. இந்த ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்குது. என்ன செய்யறதுனே தெரியல. நிறைய பேரோட வாழ்க்கையில் அப்படிதான் ஒரு கேள்வி இருக்கு. என்ன செய்யறதுனே தெரியல. எல்லாத்தையும் செஞ்சு பார்த்துட்டேன், எல்லா காரியத்தையும் அவளுக்காக செஞ்சு அவனுக்காக செஞ்சு பார்த்துட்டேன். நான் போகாத டாக்டர் கிடையாது, நான் பார்க்காத டாக்டர் கிடையாது, என் பிள்ளைக்காக நான் செலவு பண்ணாத பணம் கிடையாது. அவ்வளவு காரியத்தை நான் பண்ணி பார்த்துட்டேன். இன்னும் என்ன பண்ணல? ஒரு மாற்றம் வரல. என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. என்ன செய்யறதுன்னே தெரியல. எல்லா தொழிலையும் நான் செஞ்சு பார்த்துட்டேன். ஒவ்வொரு தொழிலும் நஷ்டம் தான் வருதே தவிர ஒன்றும் ஒரு லாபத்தை எடுக்க முடியல. என்ன பண்றதுன்னே தெரியல. என் தொழிலில் நான் எவ்வளவு பிரயாசப்படுறேன். 18 மணி நேரம் வேலை பார்க்குறேன், 20 மணி நேரம் வேலை பார்க்குறேன். ஆனால் ஒன்றும் என்ன பண்ண மாட்டேங்குது, பாக்கெட்டில் தங்க மாட்டேங்குது, பொத்தல் பையில போட்டது போல் போய்கிட்டே இருக்குது. இன்னும் நான் என்னெல்லாமோ யுக்திகளெல்லாம் கடைபிடிச்சு பார்த்துட்டேன். எவ்வளவோ ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணணும்னு நினச்சி பார்த்துட்டேன். என் கடையை இப்படியெல்லாம் மாற்றி பார்த்துட்டேன். ஆனால் இன்னும் ஒரு முன்னேற்றம் வர மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எல்லா பிள்ளைகளுக்கும் அதே டீச்சர் தான் பாடம் எடுக்கிறாங்க. என் பிள்ளைக்கும் அதே டீச்சர் தான் பாடம் எடுக்கிறாங்க. அதெல்லாம் நல்லா படிக்குது. என் பிள்ளை என்ன பண்ணுது? 1 டிஜிட்ல மார்க் வாங்கிக்கிட்டு இருக்குது பிரதர். நான் என்னென்னலாமோ டியூஷனை போட்டு பார்த்துட்டேன், எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், எவ்வளவோ அடிச்சு பார்த்துட்டேன். அதுக்கு படிப்பு என்ன பண்ண மாட்டேங்குது, ஏற மாட்டேங்குது. என்ன பண்றதுன்னு தெரியல. என்னங்க பண்றது தெரியல. என்ன பண்றதுனே தெரியலங்க. அடுத்து சுவாசிங்க. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. என்ன பண்றதுனே தெரியலங்க. என் பிள்ளையை செழிக்க பண்ணுவதற்கு என்ன பண்றதுனே தெரியல. என் வியாபாரம் மேலே எழும்பி வருவதற்கு என்ன பண்றதுனே தெரியல. என்ன செய்யறதுனே தெரியல. எல்லாத்தையும் செஞ்சு பார்த்துட்டேன், எல்லாத்தையும் போராடி பார்த்துட்டேன், எல்லா வழிகளையும் எல்லா யுக்திகளையும் கையாண்டு பார்த்துட்டேன். என்ன செய்யறதுனே தெரியல. என் கணவன் மாறணும் நான் எவ்வளவோ பிரயாசப்பட்டு பார்த்துட்டேன், என்னெல்லாமோ செஞ்சு பார்த்துட்டேன். இந்த குடி போதையிலிருந்து வெளியே வரணும் எவ்வளவோ போராடி பார்த்துட்டேன், எவ்வளவோ ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் பார்த்துட்டேன். இன்னும் மாறல. என்ன செய்யறதுனே தெரியலங்க. என்ன செய்யறதுனே தெரியல. பிள்ளைகளை குறித்ததான கலக்கம். என்ன செய்யறதுனே தெரியலங்க. என்ன செய்யறதுனே தெரியல.
அவன் சொல்லுகிறான், என்னன்னே செய்யறதுன்னு தெரியலன்னா உடனே அவனுடைய கண்கள் யாரை பார்த்துக்கிட்டு இருக்குதான்? நாங்கள் உண்மையே பார்க்கிறோம் ஆண்டவரே. இன்னைக்கு இதை கேட்டு கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில என்ன செய்யறதுனே தெரியாத ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஆப்ஷன் தாங்க, ஒரே ஆப்ஷன் தான், ஒரே காரியம்தான். உங்களுடைய கண்கள் யாரை பார்க்கணும்? இயேசுவை பார்க்கணும். என் பிள்ளை வாழ்க்கைக்காக என்ன செய்யறதுனே தெரியலங்க, என் குடும்ப வாழ்க்கைக்கு என்ன செய்யறதுனே தெரியல, கணவனுக்கும் மனைவிக்கும் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது, ஏதோ ஒரு போராட்டம், என்ன செய்யறதுனே தெரியல. இன்னைக்கு முடிவுக்கு வந்துடும், நாளைக்கு ஒரு முடிவுக்கு வரும்னு பார்க்குறேன், என்ன செய்யறதுனே தெரியல. வீட்டுக்குள்ள சமாதானமே கிடையாது, எப்போ பார்த்தாலும் சண்டை, எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை, என்ன செய்யறதுனே தெரியல. போராட்டம் ஒவ்வொரு நாளும் அதிகமாகிக்கிட்டே இருக்குதுங்க, என்ன செய்யறதுனே தெரியல. இந்த வியாதியின் கொடிமை அதிகமாகிட்டே இருக்குது, என்ன வியாதினே கண்டுபிடிக்க முடியல. எத்தனையோ டாக்டரை போய் பார்த்துட்டேன், எவ்வளோ பிளட் டெஸ்ட் எடுத்துட்டேன், எத்தனையோ விதமான காரியங்களை செஞ்சு பார்த்துட்டேன், இனி என்ன செய்யறதுனே தெரியலையா, இனி என்ன செய்யறதுனே தெரியல. என் பிள்ளைக்கு எங்கெங்கெல்லாமோ வேலையை வாங்கி கொடுத்து பார்த்துட்டேன், ஒரு மாசத்துக்கு மேலே என்ன பண்ண மாட்டேங்கிறான், வேலை செய்ய மாட்டேங்கிறான், இனி யார்கிட்ட போய் நிற்கிறதுன்னு தெரியல. இவனுக்கு நான் என்ன செய்யறதுனே புரியலை, என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியலை, என்ன செய்யறதுனே தெரியலங்க, என்ன செய்யறதுனே தெரியல. ஒருவேளை இந்த நிலைமையோடு இங்கே யார் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன், இந்த யோசபாத் சொல்லுகிறது போல என்ன செய்யறதுனே தெரியாத நிலைமையில இருக்கிற உங்களுக்கு ஒரு வழி இருக்குதுங்க. எதுவுமே செய்யறது முடியலன்னா, எதுவுமே செய்யறதுக்கு தெரியலன்னா ஒரே ஆப்ஷனுங்க, உங்களை படைத்தவர் ஒருத்தர் இருக்கிறார், உங்களை கண்ணோக்கி பார்க்கிற ஒருத்தர் இருக்கிறார். அந்த வனாந்தரத்தில் அந்த ஆகார பார்த்தார் பாருங்க, அவ அழகா பேர் வைக்கிறா, என்னை காண்கிற தேவன், நீர் என்னை காண்கிற தேவன் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்வா. அந்த மாதிரி இன்னைக்கு உங்களுக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லை, என்ன செய்யறதுனே தெரியல. எத்தனையோ பேர் எனக்கு அப்படி எப்படின்னு சப்போர்ட் பண்ணி கூட பார்த்துட்டாங்க, இன்னும் எதுவும் மாறல, என்ன செய்யறதுனே தெரியலன்னா உங்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான், இயேசுவை பார்க்கறத தவிர வேற காரியமே இல்லைங்க. எவ்வளவோ போராடி பார்த்துட்டேன், எங்கெங்கெல்லாமோ போய் பார்த்துட்டேன், எல்லா இடத்துக்கும் அலைஞ்சு திரிஞ்சு பார்த்துட்டேன், ஒரு மாற்றமும் வரல. உங்களை மாற்றத்தை உண்டு பண்ணுவதற்கு ஒருத்தர் இருக்கிறாருங்க, உங்களை கை பிழித்து தூக்கி விடுவதற்கு ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன். இங்கே இவன் அதை தான் சொல்றான், எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல, அதனால எங்களுடைய கண்கள் என்ன பண்ணுது, உங்களையே நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்குது. இல்லை ரொம்ப அழகா எழுதியிருப்பாங்க, வேலைக்காரனுடைய கண்கள் யாரை நோக்கி பார்க்குதான், எஜமானுடைய கரத்தை நோக்கி பார்க்கறது போல வேலைக்காரனுடைய கண்கள் எஜமாட்டின் கரத்தை நோக்கி பார்க்கறது போல நாங்கள் என்ன பண்றோம், உங்களையே நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு அந்த ஒரு காரியத்தை மட்டும் சொல்லுங்களேன், பரத்திலிருந்து உங்களுக்கு ஒரு ஒத்தாசையை அனுப்புகிற தேவனாகிய கர்த்தர், பரத்திலிருந்து உங்களுக்கு ஒரு ஒத்தாசையை அனுப்புவாருங்க, பரத்திலிருந்து ஒரு ஒத்தாசையை அனுப்புவார். ஒரு மனுஷனும் உங்க வாழ்க்கையை மாற்ற முடியாது, ஒரு மனுஷனும் நினைச்சு உங்களுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையை மாற்ற முடியாது, ஒரு மனுஷன் நினைச்சு உங்களுடைய வியாபாரத்தின் தலையெழுத்தை மாற்ற முடியாது, ஒரு மனுஷன் உங்க குடும்ப நிலைமையை மாற்ற முடியாது. ஆனா உங்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாய் மாற்றி போடுவதற்கு ஒருத்தர் இருக்கிறாருங்க. ஒரு நிமிஷத்துல ஒரு நாள் இரவுல மொத்தமா மாற்றி போடுவதற்கு வல்லமை படைத்த ஒருத்தர் இருக்கிறாரு. அவருடைய பெயர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, அவருடைய பெயர் இயேசு கிறிஸ்து. இதெல்லாம் நாங்களாம் ஒரு காலத்துல அப்படி இப்படிலாம் வாழ்ந்து இருந்து நாங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஐயாவோட பேசிட்டு அது அப்படிதான். ஒரு காலத்தில் எங்களுடைய முன்னோர்களும் ஒரு மாதிரி தான் இருந்தாங்க, எங்களுடைய காரியங்களும் அப்படிதான் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு டைம்ல எங்களுக்கு தெரிஞ்சது என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல. தெரியாத நேரத்தில் என்ன பண்றதுன்னு தெரியாத நேரத்தில் ஒரு காரியம் தெரிஞ்சது, எங்களை மாற்றுவதற்கு ஒருத்தர் இருக்கிறார், சூழ்நிலையை மாற்றுவதற்கு ஒருத்தர் இருக்கிறார், எங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவதற்கு ஒருத்தர் இருக்கிறார், எங்களுடைய கண்ணீரை மாற்றுவதற்கு ஒருத்தர் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுடைய வாழ்க்கையை மாற்றத்தை கொண்டு வருவதற்கு ஒருத்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மாற்றங்களை உண்டு பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர். இந்த யோசபாத்தினுடைய வாழ்க்கையில அத்தனை ராஜாக்கள் ரொம்ப அழகா அந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது அவன் அந்த ராஜாக்கள் பல ராஜாக்கள் சேர்ந்து அவனை அட்டாக் பண்றதுக்கு வருவாங்க. அவனிடத்துல வந்து சொல்லுவாங்க, ஒரு திரளான கடற்கரை மணலை போல ஒரு திரளான கூட்டம் என்ன பண்ணுது, உங்களை அழிப்பதற்கு வந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவனிடத்துல வந்து சொல்லுவாங்க. அவன் உடனே உபவாசத்தை சொல்லி எல்லாரும் வந்து என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் தான் நமக்கு என்ன பண்ணணும், ஏதாகிலும் ஒரு காரியத்தை செய்யணும், நம்மளால ஒண்ணுமே
செய்ய முடியாதுன்னு அவன் அறிக்கை பண்ணுகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு உங்களால் எதுவுமே செய்ய முடியலையா, நீ போய் போராடாத. நீங்கள் போய் என்ன பண்ணாதீங்க, போராடாதீங்க. உங்களுக்கு காரியத்தை மாற்றுவதற்கு ஒருத்தர் இருக்கிறார். அவர் கையில் கொண்டு போய் கொடுத்துருங்க, அவர் எல்லாத்தையும் செய்து முடிப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவன் அவனால் ஒன்றும் முடியாது, அவன் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆண்டவரை, நாங்கள் உம்முடைய கரத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம், உண்மையே நாங்கள் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்பொழுது எல்லாரும் வந்து உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுறாங்க. ஆண்டவரை, எங்களுடைய தேசத்தை என்ன பண்ணுங்க, காப்பாற்றுங்க, எங்களுடைய ஜனங்களை காப்பாற்றுங்க. இவ்வளவு திரளான கூட்டம் வந்து எங்கள் மேலே என்ன பண்ணுறாங்க, மோதி அடிக்கிறதுக்கு வராங்க, போர் செய்கிறதுக்கு வராங்க. இங்கே ஒரு 10 பேரை அடிக்கிறதுக்கு ஒரு 1000 பேர் வந்தால் எப்படி இருக்கும்? நாங்களாம் வல்லவர்கள் பிரதர். நாங்கள் ஒருத்தரை என்ன பண்ணுவோம், 100 பேரை. யாரும் அப்படிலாம் இருக்கிறீங்களா? இங்கே இருக்கிறீங்களா? இல்லை. அப்போ ஒரு 10 பேர் அடிக்கிறதுக்கு ஒரு 1000 பேர் வந்தால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இந்த சின்ன கூட்டங்க, இந்த கூட்டம், இந்த ஜனங்களுடைய கூட்டம் சின்ன கூட்டம், ஆனால் இவர்களை அடிப்பதற்கு ஒரு திரளான கூட்டம் வந்து கொண்டு இருக்கிறது. இவங்க சொல்கிறாங்க, ஆண்டவரே என்ன செய்கிறதுன்னு எங்களுக்கு தெரியலை, அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், உங்களையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கோம். எங்களால் போராட முடியாது, நாங்கள் போராடி இதை ஜெயிக்க முடியாது, நாங்கள் போராடி இதில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண முடியாது. அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், எங்களுக்கு வேறு வழியே கிடையாது. நாங்கள் என்ன பண்ணுறோம், உங்களையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் அவர்களிடத்துல பேசுகிறார். தீர்க்கதரிசி ஒருத்தன் எழும்பி பேசுகிறார், நான் உங்களுக்காக என்ன பண்ணுவேன், யுத்தம் பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசுகிறத பார்க்குறோம். இவங்க அது ஒரு பெரிய சப்ஜெக்டு. எவ்வளோ நேரம்? 9 தான் ஆகுதான். உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? 9 தான் ஆண்டுக்கிறது அப்படின்னு தோணுதா? 9 ஆயிடுச்சு அப்படி இல்லை? அப்போ ஆண்டவர் சொல்றாரு, என்ன பண்ணுங்க, நான் உங்களுக்காக யுத்தத்தை செய்கிறேன், நீ பண்ணடா அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ இவனுக்கு தெரியும் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது, நான் என்ன செய்கிறதுனே தெரியாதுன்னு சொல்லிட்டான். ஃபஸ்ட்டே சொல்லிட்டான், நான் என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியாது, எல்லாம் நீங்கள் தான் பார்க்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நான் யுத்தத்தை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு என்னதான் இருந்தாலும் என்ன பண்ணுறது, ஒரு 1000 பேர் வராங்க, இல்லைன்னா 1,00,000 பேர் வந்தால் கூட நம்மகிட்ட இருக்கிற சேனை என்ன பண்ணணும், ரெடி பண்ணணும். நம்மகிட்ட ஒன்று இருக்குது, அதை வேறு வழி கிடையாது, ஏதோ தாக்கு பிடிக்கணுமே கொஞ்சமாவது. ரஷ்யா வந்து அட்டாக் பண்ணால் கூட இது குட்டி நாடு தான் இருந்தால் கூட என்ன பண்ண, ஏதோ தாக்கு பிடிக்கணுமே, கொஞ்சமாவது தாக்கு பிடிக்கணும் தானே, ஏதோ ஒன்று செய்யணுமே, அதுக்காக ஏதாவது ஒன்று செஞ்சு தான் ஆகணும். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு 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 சோல்ஜர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி அவங்க எல்லாம் அழகாக நிற்கிறாங்க. எதுக்கு, சண்டை போடுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அங்கே ஒரு திரளான கூட்டம் வருது. இங்கே சோல்ஜர்ஸை ஒரு 10 பேரை வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. ரெடி ஆயாச்சுங்க. இந்த ராஜா சொல்கிறான், அப்படியே வந்து பார்க்குறான், ஏண்டா உன் கையில் இருக்கிற கத்தியை வச்சியோ உன்கிட்ட இருக்கிற கன்னை வச்சு என்ன பண்ண முடியாது, நம்ம ஜெயிக்க முடியாது. எத்தனை பேருக்கு புரியுது, என் பலத்தினால நான் ஜெயிக்க முடியாது? ஆமே, பக்கத்தில் இருக்கிற தட்டி சொல்லுங்கள், என் பலத்தினால ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லுங்கள். நல்லா தான் சொல்லுங்களேன், என் பலத்தினால ஜெயிக்க முடியாது இல்லை. அப்படி இன்னொன்று சொல்லுங்கள், கர்த்தர் என்னை ஜெயிக்க பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஜெயிக்க பண்ணுகிற தேவன். அப்போ இந்த அணியெல்லாம் உண்டாக்கிட்டார். அவ்வளோ பெரிய ஒரு கூட்டத்தை அடிக்கிறதுக்கு இங்கே கொஞ்சோண்டு ஒரு சின்ன கூட்டம், எல்லாம் அழகாக ஸ்மார்ட்டாக அந்த யூனிஃபார்ம்லாம் போட்டு சண்டை போடுறதுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. எல்லாம் இங்கே நிற்கிறாங்க. நின்றுட்டு அதுக்கு முன்னாடி ஒரு 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 டீமை ரெடி பண்ணுறாரு பாருங்கள். என்ன டீம் தெரியுமா? கொயர் டீமா. உங்கள் சர்ச்சில் கொயர் இருக்கா இல்லையா? அதான் தெரியுது, நாளைக்கு பார்த்துக்கோம் சரியா? எத்தனை வருஷம் இருக்கீங்க? நம்ம வந்து 5 வருஷம் 6 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அத்தனை வருஷம் ஆயிடுச்சு. இந்த கேப்பே இருக்காது. அது வேற, அது பாடு கச்சா முச்சா இருந்த மாதிரி இருந்துச்சு. மிச்சாலாம் எங்கே போயிட்டாங்க? எங்கேயோ தெரியல பிரதர், ஏதோ வேலை வெட்டி இருக்கும் அவங்க இல்லை. சரி கவனிங்க. இப்போ ஒரு கொயரை என்ன பண்ணுறாரு, முன்னாடி நிறுத்துறான். அவங்க என்ன பண்ணுறாங்களாம், சண்டை போட போகிறவங்க முன்னாடி அவன் ஒரு கொயரை நுப்பாட்டி அங்கே அவன் சொல்லுகிறான், அங்கே ஒரு ஆலோசனை பண்ணி அந்த கொயர் என்ன பாடுறாங்களாம், அந்த 21வது வசனம் அந்த
2 நாளாகமம் 20:21 எழுதி இருக்குது, கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினார்கள் அப்படின்னு எழுதியிருக்குது. புரியுதா உங்களுக்கு? இப்போ கொஞ்ச நாளைக்கு இப்போ ஏதோ ஒரு சண்டை வருதுன்னு நினச்சிக்கங்க. இல்லை, ஒரு வீட்டில் ஒரு 5 பேர் இருக்கிறீங்க, பக்கத்து வீட்டில் ஒரு 2-3 வீடு சேர்ந்து ஒரு 15 பேர் சேர்ந்து உங்களுக்கு சண்டைக்கு வராங்க. உடனே நீங்கள் எல்லாரும் மகிழ்வோம் மகிழ்வோம், எப்படி இருக்கும்? எப்படிங்க இருக்கும்? சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு பாடுங்க. பாடுவீங்களா? இங்கே ஒரு AK-47 வந்து ஒரு 10 பேர் நின்ட்டாங்க, ஏய் வாயை திறந்தா சுற்றுவேன். உடனே எத்தனை பேர் இருந்துச்சு? கர்த்தரை துதியுங்கள். எத்தனை பேரால் பாட முடியும்? அப்படியே அவனே பாட சொன்னா கூட பப்பன்னு தவிர காற்றை தவிர என்ன வராது? பாட்டு வராதுங்க. ஆனால் இங்கே இவன் செட் பண்ணுறான் பாருங்க, ஒரு ஆர்மி செட் பண்ணிட்டு முன்னாடி ஒரு டீமை செட் பண்ணுறான். அவங்க என்ன பண்ணுறாங்க? பாடணுமா, கர்த்தர் நல்லவர் அவரை துதியுங்கள்னு சொல்லி என்ன பண்ணிட்டு இருக்கணும்? அவங்கள பாடிக்கிட்டு போகணுங்க. ஒருவேளை நம்முடைய பக்கத்தில் இருக்கிற தேசத்துக்கு இப்போ ஒரு ஆர்மியை செட் பண்ணிட்டு முன்னாடி ஒரு 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 கொயரை செட் பண்ணி அவங்க ஜாலியாக பாடிக்கிட்டு போனாங்கன்னா உலகத்தில் இருக்கிறவன் அவங்கள பார்த்து என்ன நினைப்பான்? என்னங்க நினைப்பான்? சொல்லுங்களேன், சொல்லுங்க. சரியான லூசு பயல்வலாக இருப்பானுங்க போல. நினைப்பானா இல்லையாங்க? இல்லை, பயங்கர ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை நம்ம வீட்டுக்குள்ளே உண்டாயிடுச்சுங்க. கிச்சனில் உட்காந்து அக்கா மகிழ்வோம்னு அப்படி பாடிக்கிட்டே அந்த வறுத்துக்கிட்டு இருந்தேன்னு நினச்சிங்க. பக்கத்து வீட்டில் கேட்குது, அவன் என்ன நினைப்பான்? இதுக்கெல்லாம் கொஞ்சம் வருத்தம் இருக்குதா பார்த்தியா? சொல்ல முடியானா? இல்லை, பைத்தியக்காரனை பார்க்கறது போல சுற்றிலும் இருக்கிறவங்களாம் பார்த்துருக்கலாம். ஆனால் இவனுக்கு ஒன்று தெரியும், என் பலத்தினால் நான் என்ன பண்ண முடியாது? ஜெயிக்க முடியாது. என் பலத்தினால் நான் முன்னேறி வர முடியாது. எனக்கு ஒத்தாசை பண்ணுகிற ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் அந்த இடத்துல இறங்கி வரணும். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர் இறங்கி வரணும்னு அவன் என்ன பண்ணணும்? துதிக்கணுங்க. அவன் அழகா பாடகருக்குள்ள நுப்பாட்டுனா அந்த சோல்ஜருக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? பாடி துதிச்சு போயிட்டு இருக்கிறாங்க. அவங்க அந்த அழகா எழுதியிருக்கும் அந்த இடத்துக்கு வந்த உடனே அவங்க அந்த சாம கூடண்டையில் வந்து அப்படி எட்டி பார்த்தாங்களாம். அங்கே என்ன பண்ணியிருந்தாங்க? ஏற்கனவே எல்லா சோல்ஜர்ஸும் அவங்களுக்கு எதிராக வந்தவங்க எல்லாரும் என்ன பண்ணியிருந்தாங்க? அப்படி செத்து கிடந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. அவ்வளோ அந்த இடத்துல இருந்து கொள்ளை அடித்தாங்க. எத்தனை நாள் கொள்ளை அடித்தாங்க? 3 நாட்கள் அதில் இருந்ததெல்லாம் கொள்ளை அடித்தாங்களாம். அதை எடுத்துகிட்டு வர்றதுக்கே 3 நாள் ஆச்சாங்க. தேவன் அவர்களுக்காக யுத்தம் பண்ணுவேன்னு சொன்னது என்ன பண்ணார்? அப்படியே செய்து முடித்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களும் செய்வதற்கு அவர் வல்லமை உள்ளவர். உங்களுக்கு விரோதமாக எவ்வளவு பெரிய காரியங்கள், என்ன வியாதி இருந்தாலும், என்ன பிரச்சனைகள், என்ன போராட்டம் இருந்தாலும், உங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு ஒருத்தர் இறங்கிட்டாருன்னா உங்களுக்கு முன்னாடி அது நிற்கவே முடியாதுங்க. அது எவ்வளவு பெரிய ஒரு காரியமாகட்டும், எவ்வளவு பெரிய காரியமாகட்டும், அது உங்களுக்கு முன்னாடி நிற்க முடியாது. தேவன் உங்களுக்கு சுகத்தை தருவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்களுக்கு ஆரோக்கியத்தை உண்டு பண்ணுவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்களை செழிக்க பண்ணுவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிற தேவனாகிய கர்த்தராக இருக்கிறார். எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி பார்க்க. இன்னைக்கு எவ்வளவு பெரிய போராட்டத்தில் இருந்தாலும் இதுக்கு மேல வழியே இல்லைண்ணே. இதுக்கு மேல வழியே கிடையாது. இதுக்கு மேல நான் என்ன செய்யறதுன்னு எனக்கே தெரியல, என்ன செய்ய போறேன்னு எனக்கே புரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை இருந்தீங்கன்னா, என்னுடைய தொழில் செழிப்பதற்கு நான் என்ன செய்யணும்னு தெரியல, என் குடும்பம் முன்னேறுவதற்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையில் இருந்தீங்கன்னா, இந்த கடன் பிரச்சனையிலிருந்து மேலே வருவதற்கு எங்கே போகிறது, என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல, இந்த வியாதியிலிருந்து வெளியே வருவதற்கு என்ன செய்யறதுனே தெரியல அப்படிங்கிற ஒரு காரியத்தோடு நீங்கள் இருந்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் ரொம்ப சிம்பிளாக ஒரு காரியத்தை சொல்ல போகிறோம். இயேசு என்கிற நாமத்தை உயர்த்த போகிறோம். அவர் இறங்கி வரப்போகிறார். இந்த யோசபாத் ராஜா செய்த அதே சீக்கிரட்டை நம்ம இப்போ செய்ய போகிறோம். ஆனால் அவர் இறங்கி வந்து நமக்கு காரியங்களை சாதிக்க போகிறார். அவர் இறங்கி வந்து காரியங்களை நமக்கு செய்ய போகிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க, பார்க்கலாம். உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் மாறணும்னு நினைக்கிறீங்களோ, எந்த தரித்திரங்கள் எல்லாம் உங்களை விட்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ, எந்த விதமான காரியங்களுக்காக இத்தனை வருஷமா நான் ஜெபம் பண்ணி ஒன்றுமே நடக்கலை நினைக்கிறீங்களோ, அந்த காரியத்திற்காக ஜெபிக்க போறீங்க. ஆண்டவர் இன்னைக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். இன்னைக்கு ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார். உங்களுக்கு எந்த இடத்துல வியாதி இருந்தாலும் சரி,
வியாதி இருக்கிற இடத்துல உங்களுடைய கரங்களை வைத்துக் கொள்ளுங்க. இல்லைனா இவங்களுடைய வாழ்க்கை மாறணும், அவங்களுடைய வாழ்க்கை மாறணும்னு நினைச்சீங்கன்னா அந்த காரியத்திற்காக உங்களுடைய மைண்டில் கொண்டு வந்துருங்க. அந்த காரியத்தை, என்னுடைய கணவனுடைய வாழ்க்கை மாறணும், என் பிள்ளையோட படிப்பு மாறணும், இல்லைன்னா கடன் பிரச்சனைகள் மாறணும், என்ன காரியம் இருக்கோ அதை சிந்தனையில் கொண்டு வந்துருங்க. யார் யாருக்கெல்லாம் என்னென்ன அதிசயங்கள்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்க அது எல்லாத்துக்கும் மண்டையில் கொண்டு வந்துருங்க. எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி, இந்த ஒளிப்பெருக்கில் எந்த மூலையில இருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டு இருந்தாலும் சரி, இப்போ ஒரு காரியத்தை செய்ய போகிறோம். இயேசுவே அற்புதத்தை செய்யுங்கன்னு சொல்ல போறீங்க. ஆண்டவர் அப்படியே செய்ய போகிறார். அவர் யோசுபாத்துக்கு மட்டும் செய்கிறவர் அல்ல, இல்லைன்னா அன்னைக்கு ஏதோ ஒரு 38 வருஷமா ஒருத்தன் கடந்தானா இல்லை அவனுக்கு மட்டும் செய்கிறவர் அல்ல, இன்றும் அவர் செய்கிறவராக இருக்கிறார். இன்றும் அதிசயங்களை செய்கிற ஒரு தேவனாகிய கர்த்தராக இருக்கிறார். இன்றும் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கும் அவர் ஜீவிக்கிற ஒரு தெய்வமா இருக்கிறாருங்க. இன்னைக்கும் அவர் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். நீங்க எங்க இருந்தாலும் சரி, வீட்டுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு இருந்தாலும் சரி, இல்லைன்னா கிச்சன்ல ஏதோ ஒரு வேலையை பார்த்து கொண்டு இருந்தாலும் சரி, இப்போ உங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, இயேசுவேன்னு சொல்லி கூட போறீங்க. அவர் உங்களுடைய வாழ்க்கையில் இறங்க போகிறார். அவர் மாற வேண்டியதை மாற்றி அனுப்ப போகிறார். எனக்கு விரோதமாக இவ்வளோ பேர் எழும்பி இருக்கிறாங்க, ஒன்றும் உங்களை அசைக்க கூட முடியாது. அவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். அவர் உங்கள் கூட இருக்கிறாருங்க. உங்கள் கூட அவர் இருக்கிறார். எந்தெந்த காரியத்துக்கெல்லாம் பயந்துகிட்டு இருக்கிறீங்களோ அந்த பயத்தை முழுவதுமாக அவர் எடுத்து போடுவதற்கு வல்லமை உள்ளவர். இப்படி நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, அப்படி நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? ஒரு பயம் எப்போ பார்த்தாலும் என் இருதயத்துக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு பயம் எப்போ பார்த்தாலும் என் இருதயத்துக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. அப்படி பயப்படுகிற ஆள் யாராக இருந்தாலும் சரி, இருதயத்தில் கையை வச்சுக்கங்க. உங்கள் பயத்தை இன்னைக்கு அவர் எடுத்து போடுவார். அவர் எடுத்து போடுவார். நீங்கள் பயப்படுற மாதிரிலாம் அது நடக்காதுமா. நீங்கள் பயப்படுற மாதிரிலாம் அது நடப்பதற்கு ஆண்டவர் விட மாட்டார். உங்கள் வாழ்க்கையில் அவர் அற்புதத்தை செய்வதற்கு வல்லமை உள்ளவர். ஏதோ சர்ச்சைக்கு போயிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு மட்டும் இல்லை, யாருக்காக இருந்தாலும் அவர் செய்வதற்கு வல்லமை உள்ளவர். ஏன்னா அவர் நமக்காக ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்தார். நமக்காக அவர் ரத்தம் சிந்தி இருக்கிறாருங்க. நமக்காக அவர் ரத்தம் சிந்தி இருக்கிறார். நமக்காக அவர் அற்புதங்களை செய்கிற தேவனா இருக்கிறார். கண்களை மூடி, கண்களை மூடி, அப்படியே கண்களை மூடி. அப்பா, நீங்க எங்க வாழ்க்கையில வந்திருக்கிறீங்க. கண்களை மூடி, எல்லாரும் வாய்களை திறந்து, நீங்க எங்க வாழ்க்கையில நீங்க வந்தா போதும், நீங்க மாத்திரம் வந்தா போதும். உண்மை உயர்த்த உயர்த்த உண்மை துதிக்க போகிறோம் சுவாமி. உண்மை மாத்திரம் நாங்கள் துதிக்க போகிறோம். இப்போ துதிக்கிற வேலையிலே கர்த்தர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய போகிறார். எல்லாரும் கண்களை மூடி அப்படியே வலது கரத்தை உயர்த்துங்க பார்ப்போம். வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலோ பாசமுள்ள ஒரு இயேசு கூட வருவார். வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலோ பாசமுள்ள ஒரு இயேசு கூட வரும். சொல்லுவோமா உண்மையா? வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலோ விசுவாசமா சொல்லாம வந்துட்டாரு. அன்பான தேவன் என்னோடு வந்துட்டார். அது போ எல்லாரும் கண்களை மூடி. அன்பான தேவன் என்னோடு வந்துட்டார். அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வந்துட்டார். அது போதும் என் வாழ்வில். கரங்களை வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலும் வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு இயேசு கூட வருவார். அன்பான தேவன் சொல்றாங்க, உண்மையா சொல்றாங்க. அது போதும் என் வாழ்விலே. உண்மையா உள்ளான இருதயத்திலிருந்து அன்பான தேவன் என்னோடு வருவார். அது போதும் என் வாழ்விலே.
சந்தோஷம் நான் காணுவேன். நம்பிக்கையா சொல்லாமா? தேகமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேகமெல்லாம் உண்மையா சொல்லுங்க பாப்போம், உண்மையா சொல்லுங்க பாப்போம். வேற எதையும் நீங்க பார்க்க வேண்டாம், எதையும் பார்க்க வேண்டாம். இப்ப துதிக்க 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 தேவ மகிமை இந்த இடத்துல அப்படியே அளவுக்கெல்லாம் அளவில்லாம இறங்க போகும். உண்மையா உண்மையா ஏசப்பா இந்த இடத்துல உலாவி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு இதயங்களை பார்க்கிறார். உண்மையா அவரை உண்மையா அவரை கூப்பிடும் போது பக்கத்துல வந்து இறங்கி உங்களுக்கு என்னெல்லாம் செய்யணும் இப்ப செய்வாராங்க. விசுவாசமா பாடலாமா? என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணும். அப்படியே கரங்களை வைத்து சொல்லமா? தேவா நான் எதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். தேவா நான் எதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். உண்மையா சொல்றங்க. வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலோ பாசமுள்ள ஒரு இயேசு கூட வருவான். வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலோ பாசமுள்ள ஒரு இயேசு கூட வருவான். அன்பான தேவன் என்னோடு வந்துட்டார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வந்துட்டார், அது போதும் என் வாழ்விலே. அப்படியே கரங்களை தட்டி உற்சாகமா பாடலாமா? அன்பான தேவன் என்னோடு வந்துட்டார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வந்துட்டார், அது போதும் என் வாழ்விலே. உண்மையா சொல்றாங்க. அன்பான தேவன் என்னோடு வந்துட்டார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வந்துட்டார், அது போதும் என்
தட்டி ஹalleluya வாய்களை திறந்து இயேசுவே உமக்கு நன்றி சுவாமி, இயேசுவே உமக்கு நன்றி சுவாமி. ஹalleluya 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 ஹalleluya. மட்டுமா எங்களை நடத்துவதற்காக நன்றி ஆண்டவரே. எத்தனையோ எதிர்பார்ப்புகளோடு வந்தோம் நாங்கள். இன்றைக்கு ஏதோ ஒரு மாற்றத்தை என் வாழ்க்கையில் உண்டு பண்ணியிருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. கண்டிப்பாக நான் விசுவாசிக்கிறேன், அந்த வண்ணமாக நான் திரும்பி போகணும். ஒரு சின்ன ஒரு அசைவை நீ உண்டு பண்ணினதற்காக நன்றி. உங்களை பார்க்கும் பொழுது நான் எலியா பார்த்த அந்த கையளவு மேகத்தை நான் பார்க்கிறேன். இன்னைக்கு ஒரு வேளை கையளவு மேகம் தான் ஆண்டவரே எனக்கு தெரியுது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பெருமலையின் இரைச்சல் சத்தம் பின்னாடியே வந்து கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. பெரிய காரியத்தை இன்னைக்கு நீங்க தொடங்கி இருக்கிறீங்க. பெரிய ஒரு மாற்றத்தை, பெரிய ஒரு பெருவெளி இரைச்சலை காதில் கேட்கும்படி செய்ய போறதற்காக நன்றி. எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. சமாதானத்தோடு எங்களை நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அப்படியே நாம் என்றவாறு ஒரு பாடலை பாடும்போது காணிக்கை படைப்போம். Yeah.
அன்பானவர்களே, இந்த நல்ல பண்டிகையின் முதல் நாளிலே நம் மத்தியிலே வந்து ஆண்டவருடைய நல்வார்த்தையை, நம்பிக்கை நிறைந்த வார்த்தையை நமக்கு தந்த அருமையான அண்ணன் ஜான்சன் தாமஸ் அவர்களை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் மீண்டுமாக ஒரு முறை வாழ்த்துகின்றேன். உடன் வந்திருக்கிற அன்பு சகோதரர்களையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் தலை தாழ்த்தி ஜெபித்து இந்த நாளினுடைய இந்த கூட்டத்தை நிறைவு செய்கின்றோம். அறிவிப்பு கொடுக்கப்பட்டபடி நாளை காலை 11 மணிக்கு நம்முடைய ஆலயத்தில் வைத்து 33வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகை ஆராதனை நடைபெறும். குடும்பமாக நீங்கள் யாவரும் பங்கு பெற உங்களை அன்போடு கூட நான் அழைக்கின்றேன். நாளை தினத்திலும் அருமையான ஜான்சன் அண்ணன் நம்மோடு கூட வந்து இந்த ஆராதனையில் நம்மோடு ஆண்டவருடைய வார்த்தையை அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். ஆகவே நாம் யாவரும் உற்சாகமாக இந்த ஆராதனையிலே பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது நாம் தலை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, எங்களுக்கு நீர் தந்திருக்கிற இந்த நல்ல மகிழ்ச்சியான நாட்களுக்காக உமக்கு நன்றி சுவாமி. தூய யாக்கோபு ஆலயத்திற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். 32 ஆண்டுகள் இந்த ஆலயத்திலே எங்களுக்கு நன்மைகளை தந்து, இந்த ஆலயத்திலே உம்மை தேடி வந்த பொழுதெல்லாம் உம்மை எங்களுக்கு வெளிப்படுத்தி, உம் வார்த்தைகளை எங்களுக்கு தந்து எங்களை பலப்படுத்தி, கண்ணீரோடு கவலையோடு வந்த நேரத்தில் எல்லாம் உம்முடைய கரத்தினால் அவைகளை துடைத்து எங்களை வழிநடத்தினதை எண்ணி நாங்கள் நன்றி உள்ள இருதயத்தோடு இந்த 33வது பிரதிஷ்டை பண்டிகை ஆசரிப்பதற்கு கிருபை தந்திருக்கிறீர். அதற்காக நன்றி சுவாமி. இந்த முதல் நாளில் நாங்கள் ஆயத்தப்படவும் ஆவிக்குரிய சிந்தையோடு உம்முடைய ஆலய பிரதிஷ்டை பண்டிகைக்குள்ளாய் நாங்கள் கடந்து வரவும் நீர் தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இரவிலே எங்களோடு கூட நீர் பேசினீர். ஆண்டவரே, என்ன செய்வோம் என்று நாங்கள் திகைத்திருக்கிற நேரத்தில், எப்படி கடந்து செல்வோம் என்று நாங்கள் கலங்கி நிற்கிற நேரத்தில் ஒத்தாசை எங்களுக்கு நேராய் வரும் என்று ஆண்டவரே இந்த நாளிலே எங்களுக்கு தந்த நல்வார்த்தைக்காக உமக்கு நன்றி சுவாமி. ஆம் தகப்பனே, நீர் சொன்ன இந்த நல்வார்த்தை எங்கள் வாழ்வில் நிச்சயமாய் நிறைவேற்றுவீர் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் நிற்கிறோம் சுவாமி. உண்மையாய் யாரெல்லாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தங்கள் வாழ்வை எண்ணி பார்த்து, தங்கள் சூழ்நிலையை நினைத்து பார்த்து, அப்பா என் வாழ்க்கையில் எனக்கு ஒத்தாசை அனுப்பும் என்று இந்த இரவிலே உம்முடைய பிள்ளையின் வழியாய் நீர் எனக்கு சொன்ன அந்த வார்த்தை என்னிலே நிறைவேற்றும் என்று கேட்கிறார்களோ, ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுவீராக. இது வெறும் வார்த்தையாக இல்லாமல் வாழ்வின் அனுபவமாய் உம் பிள்ளைகளுக்கு மாறட்டும். ஆண்டவரே, இந்த இரவு ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்த இந்த இரவு இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல பங்காக மாறட்டும் சுவாமி. ஆண்டவரே, வெறுமையாய் அல்ல, விரும்புகிறதை பெற்று ஆண்டவருடைய கரத்திலிருந்து நன்மையை பெற்று கடந்து செல்ல நீர் அனுக்கிரகம் செய்வீராக. உம்முடைய மகனை கொண்டு பேசினீர். தொடர்ந்து ஆண்டவரே, உம்முடைய மகனை கொண்டு ஆண்டவர் ஆசீர்வாதமான காரியங்களை, வல்லமையான காரியங்களை நீங்கள் செய்யுங்க. உடன் வந்திருக்கிற அன்பு சகோதரர்கள் வழியாகவும் ஆண்டவர் செய்த எல்லா கிரியைகளுக்காய் ஸ்தோத்திரம். பிள்ளைகளை பலப்படுத்துங்க. தொடர்ந்து உமக்கென்று எழும்பி பிரகாசிக்க ஆண்டவரை, தொடர்ந்து உம்முடைய திருநாம மகிமைக்கு ஆண்டவரை வல்லமையின் சாட்சியாக ஒவ்வொரு நாளும் பயன்பட ஆண்டவர் நீங்கள் அனுக்கிரகம் செய். நாளை தினத்திலும் எங்கள் மத்தியிலே எடுத்து பயன்படுத்துவீராக. அழைத்து வந்ததின் நோக்கத்தை ஆண்டவர் நிறைவேற்றும் ஆசீர்வதியும். இப்பொழுதும் தகப்பனே, படைத்திருக்கிற காணிக்கு உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். நீர் பாராட்டின கிருபை, நீர் எங்களுக்கு தந்த நன்மை ஆண்டவரை உமக்கு தந்திருக்கிறோம். ஏற்றுக்கொள்ளுங்க, அங்கீகரிங்க, ஆசீர்வதிங்க. இரவு வேளையில் எங்களோடு தங்கியிருக்கப்பா. சடுதில் வருகிற எல்லா நாச மோசங்களுக்கும் எங்களை விளக்கி அப்பா ஜீவனை தந்து கிருபையினாலே ஆண்டவரே உம்முடைய நாளுக்குள்ளாய் நாங்கள் கடந்து வந்து உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்க எங்களுக்கு உதவி செய்வீர் என்ற நம்பிக்கையோடு எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை உம் கரத்தில் தந்து நாங்கள் புறப்படுகிறோம். பாதுகாத்தருளும். மீட்பர் இயேசுவின் வழியாய் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட இன்றுமென்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்து என்ன கடங்கான நன்மைகள் வரும்
கர்த்தர்